அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1082 ஒரு கலந்துரையாடல், அறிவியல் கண்ணோட்டத்தில் மரணம். இதுதான் நம்ம டாபிக். நம்ம லைஃப்ல நம்மளோட டிராவல் பண்ண நம்ம அப்பா அம்மா, பலர், நம்மளோட சொந்தக்காரங்க பலரை பார்த்திருப்போம். எல்லாரும் அந்த டெத்து நம்ம பார்த்துருப்போம். இறக்குறதுன்றது நம்ம எதிர்ப்பே பார்த்து பலரோட சாவை பார்த்து நம்ம வந்திருப்போம். இவ்வளவு காலத்துக்கு நம்ம ஒவ்வொரு வயசு ஆகப்ப இந்த வயசுல பலரோட மரணங்களை நம்ம சந்திச்சிருக்கோம். அந்த மரணங்கள் பார்த்தோம்னா ஒரு சிலர் மரணங்கள் ஹார்ட் அட்டாக் டக்குன்னு இறந்துடுவாங்க, ஒரே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப வயசாகி அவங்க கொஞ்சம் நிறைய கொஞ்சம் அவங்களோட உடல் ஒரு நிலை சோர்வு நிலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த ஒவ்வொரு பார்ட்ஸா இழந்து கடைசி ஸ்டேஜ்ல தான் அந்த உயிர்ன்றது போகும், அந்த மிஷின்ன்றது நீக்கும். அந்த மாதிரி இருக்கு. சிலர் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. இந்த மாதிரி பல மரணங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ அறிவியல் பூர்வமா இது என்ன நடக்குது உடம்புல, இது நமக்கு நம்ம ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு என்ன கத்து கொடுக்குது, அந்த அறிவியல் பூர்வமா என்னதான் நடக்குது உடம்புல, எப்படி ஒரு 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 உடம்பு இயக்கமா இருந்த உடம்பு அந்த இயக்கத்தை எப்படி நிறுத்துது அப்படின்றதுதான் இன்றையோட தலைப்பு. இது செத்து போயிடும், ஆவியா போயிடுறாங்க, அதெல்லாம் அதை பத்தி பேசுறதை விட அறிவியல் பூர்வமா நம்ம ஒரு பார்வை பார்ப்போம் அப்படின்றதுதான். நான் ஒரு டாக்டர், நம்ம இதுல பேசினேன், டாக்டர் அரவிந்த், யூராலஜிஸ்ட், அவர்கிட்ட பேசினேன். நான் பேசினவர் சொன்னாரு, இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் சார், இந்த சப்ஜெக்ட் துணிஞ்சு யாரும் எடுக்க மாட்டாங்க, நீங்க எடுத்திருக்கீங்களே அப்படின்னாரு. அதுதான் சார் மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு நானு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு, நான் நாளைக்கு வரேன், என் பேர்லாம் போட்டுறாதீங்க, நான் எப்போ வருவேன்னு தெரியாது, நான் பேசுறேன், கண்டிப்பா வரேன் சார், இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், எனக்கு நான் உங்களுக்கு வர முடியலன்னா நான் கொஞ்சம் பிபிடி எல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் அனுப்புறேன் அப்படின்னாரு. ஆனா அவர் வர அனுப்பல, பட் காலையில கூட கேட்டா வருவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அலமேல் மேடம் இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, அவங்களும் பலரை பார்த்திருப்பாங்க. இப்ப நம்மளை விட அதிகமா இறப்பு பார்க்கறது டாக்டர்ஸ் தான். ஏன்னா அவங்களோட அனுபவங்கள்ல பல நோயாளிகளை பார்ப்பாங்க. நோயாளிகளை பார்க்குறப்ப இந்த இறப்புன்றது தெரியாது. இப்ப அவங்க எல்லாம் எப்படி நம்ம சயின்டிபிக்கா இதை பாக்குறாங்க அப்படின்னு, எல்லா டாக்டருமே சயின்டிபிக்கா பாக்குறாங்களான்னா எல்லா டாக்டருமே சயின்டிபிக்கா பார்த்தாலும் அதுல கொஞ்சம் பேர் எப்பயுமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் பேர் அடுத்த பிறவி இருக்குது நம்புற டாக்டருங்களும் இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, டாக்டருங்களே இப்படி சொல்லும் போது சில நேரங்கள்ல நம்ம நம்ம சயின்ஸ் எல்லாம் நம்ம ஒண்ணும் இல்லையா ஆயிடுதா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வருது. அதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு முதல்ல சயின்ஸ் பத்தி பேசுவோம். சயின்ஸ்ல டெத்து என்ன, ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள் என்ன அப்படின்றத பார்த்து பேசுவோம். எனக்கு நான் நிறைய பேரை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். எங்க அம்மா, எங்க ஃபாதர் ஒரே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அது கூட்டு போறோம், ஹார்ட் அட்டாக் வந்தது, பாதி வழி கூட்டு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு, பாதி வழியிலே இறந்துட்டாரு. எங்க அம்மா இப்பதான் இறந்தாங்க, 2020 தான் இறந்தாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் இருக்கும்போது 78 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 78 வயசுல அவங்க ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2 மாசம் நாங்க கூட வச்சிருந்து அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க உடம்புல அது எல்லாமே நின்றுச்சு. இதே சூழ்நிலை எங்க எங்க அப்பாவோட அம்மாவை நான் பாட்டியை பார்த்திருக்கேன். அவங்களும் பார்த்தோம்னா அவங்க இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அவங்களோட லங் ப்ராப்ளம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப எங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்க எங்க சித்தப்பாங்க ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க. எல்லாருமே ஏஜ் தான், வயசானவங்க தான் இருந்தாங்க. அந்த 3 பேருமே பார்த்தோம்னா அவங்களோட டெத் எல்லாம் அப்படியே நான் வரிசையா பார்த்திருக்கேன். எப்படி ஒரு சாதாரண நிலையில் இல்லாத அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பார்ட்ஸா போய் அதுக்கப்புறம் அந்த உயிர் போறதுன்றது பார்த்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது நாங்க பாலிய சிநேகிதர்கள், சின்ன வயசுல இருந்தே ஒரு பிறந்ததுல இருந்தே ஆல்மோஸ்ட் ஒன்னாவே வளர்ந்து ஒன்னாவே இருந்தோம். நாங்க 2 பேரும் எங்க போனாலும் அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் அதுக்கப்புறம் ஓஎன்ஜிஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தான், வெரி குட், நல்ல பொசிஷன்ல இருந்தான். அதுக்கப்புறம் அவன் என்னாச்சுன்னா அவனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கூட அவனால 5 வருஷம் தான் இருக்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னியும் கெட்டு போச்சு. கெட்டு போய் அவன் இறக்குறத நான் ரொம்ப அதாவது இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு மெலிஞ்சு ஒரு இதுவா போய்
பார்த்துட்டு வர ஒரு நாள் பார்த்துட்டு வர அடுத்த நாள் காலையில இறந்துட்டான். ஸோ அந்த மாதிரி பல அனுபவங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்க பார்த்துருக்கேன், ஆக்சிடென்ட் இருந்து போனவங்க பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பல அனுபவங்கள் எனக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள். இந்த அனுபவங்களை சயின்டிபிக்கா என்ன சொல்லுது, நம்மளோட பார்வை எப்படி இருக்கு அறிவியல் பூர்வமா அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு இந்த கலந்துரையாடல். நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவம் இருந்தா மட்டும் பார்த்தாது, இதை வந்து ஷேர் பண்ணணும் மற்றவங்களுக்கு அப்படின்றது தான். பார்ப்போம், ஒவ்வொருத்தரும் பேசின பிறகு நம்ம கலந்துரையாடும். நிறைய பேசுறது. வாங்க சார், நீங்க பேசுங்க. நான் ஓவரால் ஒரு டெத் பத்தி ஒட்டுமொத்தமா ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துட்றேன். அதுல இருந்து யார் வேணா எங்க வேணா பிக்கப் பண்ணிக்கிட்டோம். சரியா? முதல்ல பயாலாஜிக்கலா எடுத்தோம்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. HOMEOSTASIS அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பேலன்சிங் மெக்கானிசம். வெளியில என்ன வெதர் இருந்ததுனாலும் உடம்பு இதே லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க டென்ஷன்ல ஹார்ட் பீட் மேலே போகும், ரிலாக்ஸ் பண்ணீங்க மெடிடேஷன் பண்ணா கீழே வரும், திரும்ப நார்மலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்னல் பேலன்ஸ். மிலியோ இன்டீரியர்ம்பாங்க. அதுவும் MILIEU மிலியோ இன்டீரியர் INTERIOR அப்படின்னா உள்ளுக்குள்ள எல்லாமும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒர்க் பண்ணுது. இப்போ சாப்பிட்ட உடனே அதுல என்ன நல்லா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு கால் பிளாடரோ ஸ்பிளீனோ ஆயிலட்ஸ் ஆஃப் லாங் ஹேண்ட்ஸ் பேங்க்ரியாஸ்ன்னு எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்குதுல்ல, அது மாதிரி அது ஒன்று இன்டர்னல் பேலன்ஸையும் அது பார்த்துக்கும். இதெல்லாம் உயிரோட இருக்கிறவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும், லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும், ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் ஹார்ட்டையும் பிரெயினையும் நம்ம எலக்ட்ரிசிட்டியில EEG ECGன்னு பார்த்துடலாம். ப்ரீதிங் நம்ம பார்த்துடலாம். இதுவும் பயாலாஜிக்கல் ப்ராசஸ். அப்புறம் இது டெத்தில் என்ன ஆகும்னா ப்ரீதிங் நின்றுடும், ஹார்ட் நின்றுடும், பிரெயின் நின்றுடும். பிரெயின் லீகாலிட்டியில் இப்போ பிரெயின் டெட்டு, பட் ஹார்ட் அது பாட்டுக்கு அதில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியில் கொஞ்ச நேரம் துடிச்சுன்னு இருக்கும். 4 மணி நேரம் துடிக்கலாம், 4 நாளும் துடிக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆள் திரும்ப வரமாட்டாரு, பிரெயின் நின்றுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெயின் டெட், ஹார்ட் ஸ்டில் அலைவ், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பயாலாஜிக்கல். பிலசாபிக்கலாக எடுத்தோம்னா டிரான்சிஷன் ஃப்ரம் பீயிங் டு நான் பீயிங். எங்கேயோ நம்ம கெமிக்கல்ஸாக இருந்தோம், அது சுற்றி வர மேட்டர் இருந்தது நிலத்துல, அது செடி கொடியிலையோ இல்லை நம்ம சாப்பிட்ற ஆடு மாடுலையோ எங்கேயோ எனர்ஜியும் மேட்டரும் இருந்திருக்குது, புரோட்டீனு. அது எல்லாமே சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேட்டரின்னு ஒன்று கிடைச்சது, அதில் ஒரு விந்தணுவும் ஒரு கருமுட்டையும் ஒன்றா சேர்ந்து உங்களை உருவாக்கிச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போ மேட்டரு, உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது, உங்களுக்குள்ள புரோட்டீன் இருக்குது, DNA, குரோமோசோம்ஸ், ஹெரிடிட்டரி மெட்டீரியல் இதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. இப்போ வந்து இது பீயிங், லிவிங் பீயிங் அப்படின்னு பேரு. திரும்பவும் இறந்து போனா என்ன ஆகுது? ஒன்று எரிச்சிடுறாங்க, சாம்பலா மேலே போய் திரும்ப மழை கொட்டி திரும்பவும் மண்ணுக்கு தான் போயிடுறோம். இல்லை நேராக மண்ணில் புதைச்சிடுறாங்க, திரும்பவும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுது. ஸோ கெமிஸ்ட்ரியிலேருந்து மேட்ரு எடுத்துக்கிட்டு ஒரு பேட்டரியோட லைஃப் கிடைக்குது. திரும்பவும் அது லைஃப் பேட்டரியை விட்டுட்டு பேட்டரி டெட்டு, மேட்ரு அதுக்கப்புறம் டெட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் கெமிஸ்ட்ரி வந்துடுது. இது ஒரு சைக்கிள், இது பிலசாபிக்கல் ஏரியாவில். அப்புறம் டெத்து வந்து வாழ்க்கைக்கு ஒரு பொருள் தருகிறது. இதுதான் ஆட்டம் போடாதரா, இப்படிதான் இருப்ப, இந்த மாதிரிலாம் ஆகும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. டெத் கிவ்ஸ் மீனிங் டு லைஃப்ங்கிறாரு மார்டின் ஹைடகர். இவர் வந்து எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட்னு சொல்லுவாங்க, இயற்கை நடப்பியல் வாதம் அப்படின்னு பேர் இதுக்கு. இதுல அவர் சொல்றது வந்து வாழ்க்கைக்கு ஒரு பொருள் தருகிறது. டெத்துன்னு ஒன்று இல்லைன்னா நான் இருக்கவே இருக்க போறேன், நான் தான் எப்பவுமே இருப்பேன், நிலைத்து நிற்பேன்னு நினைச்சோன்னா அவன் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவான். எல்லாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா உனக்கு தெரியணும் அப்படிங்கிறது ஒரு ஏரியா. ரிலிஜியஸ் இன்டர்பிரிட்டேஷன்ல இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனா உயிரோட இருக்கிற உனக்கு திரும்ப ஏதோ ஒன்னா இருந்த, இப்ப இப்படி இருக்கிற, திரும்பி ஏதோ ஒன்னா மாற போற, நீ மனுஷனாவும் பிறக்கலாம் இல்ல ஆடு மாடாவும் பிறக்கலாம், ஏதோ ஒன்னா நீ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உள்ள ஆத்மா அப்படின்னு ஒண்ணுக்குது, சோல். அந்த சோல் உடம்பு விட்டு போகும், அப்புறமா அது போய் இன்னொரு இடத்துல சேர்ந்துரும். அந்த சோல் வந்து வெட்டுன்பதும் இல்லை, அது இறப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை அப்படின்னு ஒரு பிலாசபி வச்சிருக்கிறாங்க. சரி, அது தனி கதை. கிறிஸ்டியானிட்டியில கடவுளோட போய் சேர்ந்துடுறீங்க, யூனியன் வித் காட் அப்படின்றாங்க. ரிலீஜியஸ் விட்டுருவோம் சார், வேண்டாம், சயின்ஸ் மட்டும் பேசுவோம். சரி, ஏத்தியிசம்ல டெஃபினட் எண்ட், ஒரு மேட்டர் இருந்தது, அது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தது, பிரீத் பண்ணுச்சு, ஹார்ட் பீட் இருந்தது, பிரெயின் ஒர்க் பண்ணுச்சு, சிந்தித்தாங்க, உணர்ந்தார்கள், என்ன ஸ்டிமுலஸுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அது எல்லாம் நின்று போச்சு, இனிமே வராது, இர்ரிப்பேரபிள், இர்ரிவர்சிபிள், இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் ஓவர் அப்படிங்கிறது ஏத்தியிசமாக இருக்கிறது. சைக்காலஜியில அவேர்னஸ் சொல்றாங்க. அப்புறம் வேல்யூஸ், பிஹேவியர்,
டெசிஷன் மேக்கிங், இது எல்லாத்தையும் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. டெத்துன்னு ஒன்று இல்லைன்னா எனக்கு வேல்யூ சிஸ்டம்னு இருக்காது, என் பிஹேவியர் மாறிடும், என் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸும் மாறிடும். அது இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறோம். இதை வந்து டெரர் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இமோஷனல் ரெஸ்பான்ஸ்ல குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா ஜாய், ஹாப்பினஸ், எவ்ரிபடி செலிப்ரேட்ஸ். டெத்துன்னு ஒன்று வந்ததுன்னா கிரீஃப், மோர்னிங், எவ்ரிபடி இஸ் சேட் அண்ட் சாரோஃபுல், அந்த மாதிரி மாறிடுறோம். ஸோ வாழ்க்கையில இது வந்து நமக்கு ஒரு தாட்டையும் கொடுக்குது, ஒரு மீனிங்கையும் கொடுக்குது, டெசிஷன் மேக்கிங் பவர் கொடுக்குது, வேல்யூ சிஸ்டம் கொடுக்குது. சயின்ஸ் தியரியில் என்ன சொல்றாங்கன்னா டையிங் ப்ராசஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பாடிஸ் ஃபைனல் மூமெண்ட்ஸ். இறுதியாக என்ன நடக்குது, இது வரைக்கும் ஒரு மெக்கானிசம் தானாக இயங்கி கொண்டிருந்தது, இப்போ இந்த மெக்கானிசம் தானா இயங்க மாட்டேங்குது, இது ஒரு டிரான்சிஷன் ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகுது, அப்போ உயிர்க்கு ஒரு ஒடுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே வந்து நாடி துடுப்பு குறைஞ்சு, பிரீதிங் குறைஞ்சு, மூவ்மெண்ட் குறைஞ்சு, எல்லாமும் குறையுது இல்லையா, அத்தனையும் மங்கி அடங்குது இல்ல, அந்த டையிங் ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியணும். நியர் டெத் ப்ராசஸ், நெய்தர் டெட் நார் அலைவ், நியர் டெத் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த நியர் டெத் ப்ராசஸ் எவ்வளவுக்கு நம்மளால படிக்க முடியுதோ அதை நம்ம எதனா மாற்ற முடிஞ்சதுன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம்னு ஒரு ஏரியா. இன்னொன்று ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங்னு ஒன்று இருக்குது. குழந்தை வளரதான் செய்யும், 18-20 வயசு வரைக்கும் வளரும், அதுக்கப்புறம் வெயிட் போடும்போது தனி கதை. ஆனா இந்த வளர்ச்சியை நாம எங்கேயாவது குறைக்க முடியுமா, இதை கூட்ட முடியுமா, மாற்ற முடியுமா? அதுக்கப்புறமா இதை எதனா பண்ண முடிஞ்சுன்னா ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் பண்ண முடியுமா? அதுக்கப்புறமா ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணி அந்த வயசான ஆளை திரும்பவும் இளைஞனாக, குமரியாக மாற்ற முடியுமா அப்படின்லாம் செக்அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிரையானிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா ஆணோட விந்தணு எப்படியும் இறந்து போக போறாரு, பிளட் கேன்சர் மாதிரி சொல்லுவாங்க. தொற்று நோய் அல்ல, பிளட் கேன்சர் மாதிரி ப்ராப்ளம், எப்படியும் ஆள் இறந்துருவார் 3 மாசத்துலன்னா அவருடைய விந்தணுவை எடுத்து -360 டிகிரியோ என்னவோ அதுல கொண்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி கையில வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா அந்த விந்தணுவை கொண்டு போய் இன்னொரு பெண்ணோட உடம்புல இல்ல மனைவியோட உடம்புல சேர்த்தாங்கன்னா அது குழந்தை பிறக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா எப்ப இருந்தாங்க, அப்பா எப்பயோ இறந்து போயிட்டாங்க, அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த 3 மாசமோ 3 வருஷமோ 30 வருஷமோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சு ஏற்கனவே இருந்த ஆளை, இறந்து போன ஆளை, அவருடைய உயிர் சத்தை எடுத்து திரும்பவும் புதுப்பிக்கிறது எப்படி, அதெல்லாம் வந்து கிரையானிக்ஸ் ப்ராஜெக்ட்ல பாக்குறாங்க. அதுக்கப்புறமா சோசியோ கல்ச்சரல் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இறந்து போகிறது எல்லா இடங்கள்லயும் ஏதோ ஒரு சில சடங்குகள், ரிச்சுவல்ஸ், அதுக்கு ஒரு சோல்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதை குளிப்பாட்டணும், அதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இந்தந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணாதான் அது மேல போய் சேரும், அப்புறமா அதனுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒன்று சோசியோ கல்ச்சரல் ப்ராசஸ்ல எல்லா மதங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா இனத்தவர்கிட்டையும் அது இருக்குது. அப்புறம் டேபு அப்படின்ட்டு இப்போ இங்கேயே சில பேர் சொன்ன மாதிரி நான் இந்த டாபிக் பேச மாட்டேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம் வாடா அப்படின்னு இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. அதனால இது டிஸ்கஷனை அவாய்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க, எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்துருவோம்னுட்டு இலக்கியத்திலையும் ஓவியங்கள்லையும் கலை நயங்கள்லையும் இந்த டெத்தை பத்தி பேசுறவங்க இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்புறமா கம்யூனல் ஏரியால இது ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. இன்னார் இறந்து போயிட்டாங்க, இனிமே ரொம்ப ஆடாத, இவங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்துக்குது, அதனால நாம இதை வச்சு நம்ம நம்ம இதை ப்ரெசர் பண்ணி காப்பாத்தி நல்லா ஆளாக்குறது எப்படி அப்படின்னுட்டு பர்த்துக்கும் டெத்துக்கும் சோசியோ கல்ச்சுரல் பாயிண்ட் சிலது இருக்குது. பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்னுட்டு நம்ம எதை விட்டு விட்டு போக போகிறோம், நான் இருந்தேன் ரைட்டு, என் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ், ஒரு மீனிங், ஒரு கோலு, ஒரு மீனிங் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்புறம் இதை வந்து ரிலேஷன்ஷிப் மூலமா, நண்பர்கள் மூலமாவோ, ஃப்ரெண்ட்ஷிப்லையோ ரிலேஷன்ஷிப்லையோ நான் பாஸ் ஆன் பண்ணணும். அப்புறம் பிலசாபிக்கல் மெடிடேஷன் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி டெத்தில் நான் இதை புரிந்து கொள்வது எப்படி, வாழ்க்கைக்கு ஒரு பொருளை கற்பிப்பது எப்படி அப்படின்னு. அப்புறம் லிவிங் ஃபுல்லி, மீனிங்ஃபுல்லி, ஆத்தென்டிக்கலி. ஒரு டெத்துன்னு ஒன்று எண்ட் பாயிண்ட் இருந்தால் தான் ரன்னிங் ரேஸ் முடியும், ஒரு கோல் போஸ்ட் இருந்தால் தான் நமக்கு கோல் போட முடியும். அது மாதிரி இது ஒரு மீனிங்கா, அது இருந்தாதான் அதை நோக்கிய பயணம் ஒன்று வரும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால பணிவு வேணும், அடக்கம் வேணும், அன்பு வேணும், டீப்பர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும், இன்டிமசி எல்லாம் வேணுங்கிறதுலாம் இதெல்லாம் பார்க்குறோம். அதில் ஒட்டுமொத்தமாக பல்வேறு விதமாக டெத்தை பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி பார்க்குற போது ஒரு வயசான லேடி 83 வயசு, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க எங்கள் கேட்க நகரில் இறந்து போனாங்க. தெரியும், டாக்டரையும் தெரியும், அதனால நான் டாக்டர் கிட்ட போயிட்டு என் ஃபார்ம் மொத்தத்தையும் நானே ஃபில்அப் பண்ணேன். ஐ நாட் அ ரிலேட்டிவ், க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ டாக்டருக்கு தெரியும், எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு டெத்துக்கு 83 வயது, நான் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு எழுதினேன். அப்புறம் அந்த டாக்டர் கூப்பிட்டார் அந்த ஃபார்மை
நர்ஸ் எடுத்துன்னு போய் உள்ள கொடுத்தாங்க. டாக்டர் என்ன கூப்பிட்டாரு. இது என்ன எழுதுனீங்கன்னா ஓல்டேஜ் டெத் டியூ டு ஓல்டேஜ்னு எழுதினாங்க. ஓல்டேஜ் இஸ் ஓல்டேஜ். ஓல்டேஜ் இஸ் நாட் தி காஸ் ஃபார் டெத் அட் ஆல். Death happens only when the brain stops, only when the heart stops, only when the lung stops, only when the mechanism does not function. Old age has got nothing to do with it அப்படின்னாரு. ஆஹா அப்படின்னு பட்டுச்சு எனக்கு. ஸோ ஓல்டேஜ் நம்ம என்ன பண்றோம், வயசாச்சுன்னா இறந்து போயிடுவாங்க நேச்சுரல்னு நினைக்கிறோம். வயசாச்சுன்னா வயசாச்சு, அவ்வளவுதான். டெத் எதுல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான உறுப்புகள் வேலை செய்யாம நிக்கிற போது டெத் வருது. அதுக்கப்புறம் பாக்குறது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கும் அப்புறம் ஸ்டீபன் சொன்ன மாதிரியே நான் முரசொலி அலுவலகத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல. அந்த இந்திரா காந்தியை டிசீட் பண்ண காலகட்டம் அது 7ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ அவங்கள டிசீட் பண்ணாங்க 1975 ஜூன்ல. அதுக்கு 4-5 நாள்ல எங்க அப்பாவுக்கு எல்ஐசி பில்டிங்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏட் ஹார்ட் அட்டாக், வாஸ் டேக்கன் டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் பை தி ஆஃபீஸ் கலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுல எனக்கு மெசேஜ் ஆஃபீஸ்க்கு வருது, முரசொலிக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ராயப்பேட்டாக்கு வந்துருன்னுட்டு. நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் அங்கே போய் சேர்ந்தேன். நான் போற போது ஒரு ஆஃபீஸ் கலீக்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, வெளியில ஒரு 5-6 பேர். மற்ற ரிலேட்டிவ்ஸ் அம்மாவுக்கும் தங்கைக்கும் சொல்லியிருந்தாங்க, அவங்க இன்னும் வரல. நான் போனேன், இந்த மாதிரி தான் இவர் தான் புள்ள அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அண்ணன் எங்கேயோ வெளியில இருந்தான், இங்க இல்லை, வெளியூர்ல இருந்தான்னு நினைக்கிறேன். நான் நான் உள்ள போனேன், இங்கதான் உள்ள இருக்கிறாங்க பாருங்கன்னாங்க. ஐசிசிக்குள்ள போனேன். அது நிறைய பச்சை கலர்ல பேம் கத்திக்கிட்டு நிறைய ஓடிட்டு இருந்தது, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மாதிரி. அந்த காலத்துல நான் சொல்றேன் 1975 16th ஜூன். நான் பார்த்துட்டே நிக்கிறேன், புரிய மாட்டேங்குது. அப்பா படுத்திருக்கிறாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு எனக்கு தெரியுது, சீரியஸ்ன்னு படுது. ஒரு நர்ஸ் ஒன்று வந்தாங்க, பட் 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 பட்டுன்னுட்டு ஒரு 5-6 சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு இறந்துட்டார் அப்படின்னு போயிட்டே இருந்தாங்க அந்த அம்மா. அது ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னுடைய வாழ்க்கையில. அது கொஞ்சம் தன்மையா இருந்திருக்கலாம், தம்பி வெளியில போய் நில்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம், என்ன இல்லைன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு, இல்லைங்க நாங்க பண்றதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ரிவைவ் ஆகலைங்க, அதனால இந்த மாதிரி ஆஃப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு டாக்டர் 2-3 பெரிய டாக்டர்ஸ் 2-3 பேர் வந்து பார்த்துருக்கலாம். ஒண்ணுமே இல்லை, நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிறேன், தனியா நான் மட்டும் நிக்கிறேன், அப்பா மட்டும் அந்த படுக்கையில இருக்கிறாங்க. நர்ஸ் வந்தா எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணா, இறந்துட்டாரு, போயிட்டா இருந்தாங்க. That was one of the crudest ways of letting a person know who is not. I was 21 years old. That was one of the greatest shocks in my life. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட பார்த்து, இந்த மாதிரி உறவினர்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு ஆள் இறந்து போறாங்க, அவங்க வருத்தப்படுவாங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கற்பிக்கப்படணும். அது பண்ணலை, அது ரொம்ப வருத்தமான செய்தி. அதில் ஐ எம் டன். மற்றவங்க பேசுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. இதுல சைக்கலாஜிக்கலா டெத் அப்படின்றது என்னன்னா, பர்மனன்ட் எண்ட் ஆஃப் பிசிக்கலும் மென்டல் ப்ராசஸும் நின்றுடும். இது சைக்கலாஜிக்கலா நமக்கு தெரிஞ்ச கதை. ஏஜிங் எப்படி நார்மலா ஏஜிங் ஆகுறது என்னன்னா, அது ஜீன்ல டெலிமாரே அப்படின்ற ஒரு டெலோமரே அப்படின்ற ஒரு புரோட்டீன் டீலோமியர் 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 அந்த TELOMERE. ஆமா டீலோமியர். ஆமா. அந்த எண்ட் ஆர்கன் அது செல்ல. TELOMERE கரெக்டா சொல்லிட்டார் சார். அந்த புரோட்டீன் நமக்கு குறையும் போது ஏஜிங் செல்ஸ் ஏஜிங் ஆகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செல்லா நமக்கு டெத் ஆகுது, அது ஆர்கன்ஸும் டெத் ஆகுது, நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, பிரீத்திங் குறையுது. இதெல்லாம் ப்ராசஸ் நடந்துதான் அதுக்கப்புறம் கடைசியில எல்லா செல்லும் செத்து போன பிறகுதான் வரும் ஒரு டெத்ன்றது டிக்ளேர் பண்றாங்க. நான் சொல்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அலமன் மேடம் அதை சொல்லிடுவாங்க. அது ஒன்றும் டாக்டர் அவங்க சொல்லுவாங்க அதை. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இது கண் எதிர்க்க நம்ம பார்க்கும் போதே தெரியும். அவங்க பலரை நம்ம ஏஜ்டு பீப்புள், உடம்பு சரியில்லாதவங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க, அவங்க எப்படி அவங்களோட அந்த ப்ராசஸ் எப்படி போகுதுன்றதே நமக்கு தெரியும். அந்த பிரீத் எப்படி போகுது, அவங்களோட உடம்புல இருக்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி போகுது, எவ்வளவு காலம், எப்போ அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க, அன்கான்சியஸ் ஆகி எவ்வளவு 2-3 நாள் 3 நாள் கழிச்சு ஒவ்வொரு ஆக்ஷனா நிற்கும் நம்ம அந்த இதுல. அப்போ அதை தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்டேஜ் போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். பிரெயின் செல்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாது, அவங்களுக்கு கேட்காது, ஒண்ணுமே கேட்காது. அந்த மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. இதை கண் கூட நான் பார்த்திருக்கேன், பலர் பார்த்திருக்க கூடும், நிச்சயமா பார்த்திருக்க கூடும். நடுவுல தண்ணி கேட்பாங்களா மேடம்?
இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பேசுறது. ராமு சார் ஓவரால் ஒரு வியூ கொடுத்தாரு. மகிழ்ச்சி. நடராஜ் சார் இதை சொல்ல வர்றாரு. வாங்க. வணக்கம். இந்த மூச்சு நின்றுண்டா உயிர் போயிடுன்னு சொல்றாங்க இல்லையா? பொதுவா அப்படி எடுக்கிறதுக்கு காரணம் as a doctor நீங்க இல்லையா கேட்கக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். இல்ல அதாவது இந்த நீங்க ஒரு நெருப்பு வைக்கிறதுக்கு ஃபியூயல் வேணும், ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் காத்து நிப்பாட்டினா நெருப்பு அணைஞ்சிடும். அதே மாதிரி தான் மூச்சு நின்றுட்டா there is no ஆக்சிஜன். அப்ப இந்த பிரெயின் செல்ல சிலது இறந்துடும் உடனே. அதான் பிரெயின் டெத்ன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ராமு சார் சொன்னது, இந்த நர்ஸ் அனுபவம் வந்து இந்த இசிஜி இருக்கு இல்லையா? இசிஜி வந்து மானிட்டர்ல துடிச்சிட்டு இருக்கிறத காட்டும். அது ஃபிளாட்டா போனா ஹார்ட் நின்றுட்டுது. அப்படின்னு சொன்னா உடனே நீங்க சிபிஆர் கொடுத்து தான் ரிவைவ் பண்ணணும். ஆனா இப்போ பேஷண்ட் இஸ் வெரி புவர்லி, there's not much life leftன்னு சொன்னா they won't do சிபிஆர் இல்லையா? அதோட இந்த மல்டி சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்தால அட்மிட் பண்ணி ஒரு சிஸ்டமா ஃபெயில் பண்ணுது. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இந்த கிட்னி ஃபெயில் பண்ண உடனே டாக்ஸிக்ஸ் வந்து சேர்ந்துடும். அப்ப அதுவும் வந்து இட் அஃபெக்ட் த பிரெயின் மெட்டாபாலிசம். அப்போ உடனே தே லூஸ் கான்சியஸ்னஸ். அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த மூளையில இந்த கான்சியஸ்னஸ்ன்றது இஸ் மெயின்டைன் ஃப்ரம் த கிரே மேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியில இருக்கிற பகுதி. ஆனா இந்த ஹார்ட் லங்ஸ் துடிக்கிறதுக்கு பிரெயின் ஸ்டெம் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. அதுக்குள்ள நியூக்ளியர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரெயின் ஸ்டெம்ன்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொன்னா இப்ப நமக்கு டிமென்ஷியா வரைக்குள்ள அந்த கார்டிக்கல் ஏரியா தான் வேஸ்டடா போகுது. பிரெயின் ஸ்டெம் இஸ் இன்டாக்ட். மற்றபடி என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா இந்த இந்த நாங்க வந்து when we are formed ஒரே ஒரு செல்லில் தான் நாங்க பிறக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த ஒரு செல்லுக்கு உயிர் இருக்குது. அப்புறம் எத்தனையோ செல் உள்ளது பாடிக்கும் உயிர் இருக்குது. அப்ப யூ கேன் சே எவ்ரி செல் ஹாஸ் காட் லைஃப். அதுதான் சொல்லுவாங்க. அந்த சில செல்ஸ் கேங்க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. கேங்க்ரீன் சொல்றது வந்து இட் won't kill you. ஆனா கேங்க்ரீன் ஆரம்பிச்சுட்டா அதுல வந்து ரொம்ப டர்ட்டி ஆர்கானிசம் வில் செட்டில் இன். அப்ப அதனாலதான் அது டேஞ்சர். அதான் அந்த கேங்க்ரீனா கால் கேங்க்ரீன்னா காலை விட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் அதர்வைஸ் ஆல் திஸ் ஆர்கானிசம் வில் thrive. ஸோ அப்ப அந்த பார்ட் இஸ் டெட் இல்லையா? அப்படிதான் எடுக்கணும். அப்ப டோட்டல் டெத் ஆஃப் ஆல் செல்ஸ் எடுக்க தேவையில்லை. அந்த வைட்டல் சென்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த வைட்டல் சென்டர்ஸ் இறந்துட்டா அப்புறம் பிரெயின் டெத் தான். யூ வில் பி லிவிங் லைக் எ வெஜிடபிள்னு சொல்லுவாங்க. அதோட நான் இப்ப நிப்பாட்டுறேன். இன்னைக்கு இவங்க வந்து பேச போறாங்களா டாக்டர் சர்ஜன் எல்லாமே? பேசுவாங்க. இல்ல மேடம் டிஸ்கஸ் பண்ணாங்க. மேடம் இன்னொரு டாக்டர் இல்ல அதுதான் நான் எடுக்கிறேன். அதாவது இப்ப சில பேர் வந்து இந்த வென்டிலேட்டர்ல வச்சு இழுத்து கொண்டு போறாங்க இல்லையா, எத்தனையோ மாச கணக்கா. அப்ப அவங்களுக்கு வந்து பிரெயின் டெத் தான். மற்றது ஹார்ட்ல வந்து ஒரு தேர் இஸ் அ ஃபோக்கல் பாயிண்ட். அதுதான் அந்த ஹார்ட்டை துடிக்க பண்ணுது. அதான் ஹார்ட் பிளாக் வந்தா அவங்களுக்கு ஒரு ஆர்டிபிஷியலா போடுறாங்க இல்லையா? என்ன என்ன சொல்றது, அதுக்கு பேஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க. அது டேக்ஸ் ஓவர். அப்ப அது இதுக்கு மட்டும் ஹார்ட் துடிச்சிட்டே இருக்கும் as long as there is some oxygen supply and feeding the muscles. So அதான் key points. லங்ஸுக்கு தான் இந்த மோர் இம்பார்ட்டன்ட். அந்த பிரெயின் செல்ல ஃபங்க்ஷன் இல்லாட்டி ப்ரீதிங் ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் நீங்க வென்டிலேட்டர் மெஷின்ல தான் இருக்க வேணும். ஸோ அதோட நான் இப்ப நிப்பாட்டுறேன். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா அப்புறம் சொல்றேன். ஒரு பாயிண்ட் ஆட் ஆன, நான் காலேஜில் படிக்கிறப்போ பாட்டிக்கு ரொம்ப சிக்னஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் போய் சேர்ந்தோம். அப்புறமா ரொம்ப சிக்கா படுத்திருந்தாங்க பாட்டி. அப்போ அந்த கிராமத்தில் யாரோ ஒருத்தர் மருத்துவர் நாவிதரும்பாங்க. அந்த ஆள் வந்தார். அவர் வந்து பார்த்தாரு, நாடி பிடிச்சி பார்த்தாரு. அப்புறமா ஒரு கண்ணாடி கொடுங்க அப்படின்னாரு. வீட்டில் இருக்கிற கண்ணாடி எடுத்துகிட்டு வந்தோம். மூக்கு பக்கத்தில் இப்படி வச்சாரு. அப்புறம் கண்ணாடி பார்த்தாரு. கண்ணாடியில் ஒன்றும் இல்லை. அமர்ந்துருச்சு அப்படின்னாரு. அமர்ந்துருச்சுன்னா அணைந்து விட்டதுன்னு அர்த்தம், இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது அந்த கண்ணாடியில அந்த நீர்த்திவலை தண்ணியா மாறும். மூச்சு ஓடுறது அப்படி கண்ணாடி வச்சிங்கன்னா மைன்யூட் டிராப்பா அது தண்ணியா மாறும். அது இந்த வாட்டர் வேப்பரும் வரும் இல்லையா? வாட்டர் வேப்பரும் அது வராது. அப்ப மூச்சு ஸ்டாப். அதனால அது எனக்கு புதுசா பட்டுச்சு. இது டெத் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய 16 வயசுல பாக்குற போது
கண்ணாடி வச்சு இறந்தது கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து அது ஒரு புது செய்தி. ஈவன் லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகி பிரீத் வரலன்னா கூட நம்ம ஒரு செல்லாச்சும் எங்கேயாச்சும் பிரீத் இது பல்பேஷன் இருக்கா, அந்த இது இருக்காவா, பீட் இருக்கான்னு பார்ப்பாங்க டாக்டர். அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் டெத் டிக்ளேர் பண்றாங்க. உடனே டிக்ளேர் பண்ணிட மாட்டாங்க பீத் வரலன்ற உடனே. ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பல்ஸ் இது இது நமக்கு ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா புஷ் பண்ணி நம்ம சிபிஆரோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி காப்பாத்திடலாம். அந்த இது இருக்கு. அது ஒரு நிச்சயமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பார்ப்போம் அடுத்தது யார் பேச. அலமேல் மேடம், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆர்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்கா, டக்குன்னு அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் உள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, டாக்டர் சொல்லலாம், நாராஜ் சார் அலமேல் மேடம் சொல்லலாம். அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ், அந்த எலக்ட்ரிசிட்டி இது பண்ற இடம் வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுல எதனா பிரச்சனை வந்தாதான் பேஸ் மேக்கர் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அது கிளியரா தெரியல, யார கார்டியாலஜிஸ்ட் சொன்னா நல்லா இருக்கும். அதுதான் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? கார்டியாக் அரெஸ்ட்னு சொன்னா திடீர்னு நிக்குது. ஆமா, அப்புறம் கிக் ஸ்டார்ட் பண்ணலாம், டிஃபிபிரிலேஷன் போட்டு. ஆமா, அது பண்ணலாம். அது வந்து பேஸ் மேக்கர் அதுக்கு போடுறது இல்ல. பேஸ் மேக்கர் வந்து அந்த ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியா வந்துட்டுனா இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட். அப்ப அதுதான் அதை ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் கார்டியாக் அரெஸ்ட்னு சொன்னா திடீர்னு நிக்கும். அது வந்து எந்த காரணமா இருக்க தேவையில்லை. இப்ப ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியும் வரலாம். அல்லது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த இது கிட்னி ஃபெயிலியர் வரையில டாக்ஸிக் இது கூடுறோன்னு அது டக்குன்னு நினைக்கலாம். நீங்க அந்த 3 நிமிஷத்துல ரிவைவ் பண்ணாட்டி இந்த பிரெயின் செல்ஸ் சிலது அவுட் ஆஃப் ஆக்ஷனா போயிடும். 3 நிமிஷத்துக்கு பிறகு ஆள் பிழைச்சாலும் பிரயோசனம் இல்லை. இது ஒண்ணுதான் இருக்குது. அது இந்த 4 வால்வும் சேர்ற மாதிரி ஒரு இடத்துல செப்டம் வால்ல சின்னதா ஒரு பேட்டரி ஒண்ணு இருக்குது. அது சும்மாவே இருக்கும். 70 வயசு ஆகுது, இன்ன வரைக்கும் அது ஒர்க்கே ஆகாது, சும்மா தூங்கின்னு இருக்கும். அது எப்ப அந்த ஹார்ட் பீட் 70 வந்து 60 50 40 30 25 வர்ற போது அது முழிச்சுக்கும். ஐயோ இதுக்கு மேல இல்லடான். அப்பதான் டமாலும் இந்த பேட்டரி ஆக்டிவேட் ஆகி ஒரு ஃபைப்ரிலேஷன் கிரியேட் பண்ணி 200 300 400ன்னு தூக்கி அது திரும்பவும் ரிவைவ் பண்ணும். அது அந்த 30க்கு கீழே இறங்கினா மட்டும்தான் அந்த பேட்டரி ஒர்க் பண்ணுமே தவிர மற்றபடி அது சும்மா தூங்கின்னு தான் இருக்கும். 70 வருஷம் 60 வருஷம் தூங்கின்னு தான் இருக்கும். அப்படி இல்லையா? அது சொல்றது சைனோவேட்ரியல் நோடுன்னு சொல்லி அதுதான் துடிச்சு இந்த ஸ்டார்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். அப்ப அது வந்து சில வேளை கம்மியா வரைக்குள்ள தான் they will have to take over the job by the pacemaker. மற்றபடி அது இட் வில் ஃபங்க்ஷன். அதான் அந்த ஹார்ட்டை தனியாக எடுத்து ஐஸ் பட்டியில வைக்கல அந்த அது இட் வில் ஸ்கிப் பீட்டிங். அதான் அந்த ஐஸ் பட்டியில வைக்கல இட் மை நாட் பீட் ஆக்டிவ்லி. மற்றபடி கனெக்ட் பண்ண பிறகு தான் பீட்டிங் கொடுக்குறாங்க. இல்ல அந்த ஐஸ் பட்டியில வைக்கல it doesn't need to survive with oxygen, so it won't die. அப்ப பீட் பண்ணாட்டியும் அது it won't die இல்லையா? it won't die. அது அதுக்கப்புறம் பனிக்கால தூக்கம்னு சொல்லுவாங்க. அந்த பனிக்கால தூக்கத்திலே ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியா போடுமா. அலமேல் மேடம் வாங்க, நீங்க ஏதாச்சும் ஆட் பண்ணுங்க. சார் குட் ஈவினிங் டு ஆல். வாங்க. நீங்க இந்த டாபிக் எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் சார். ஏன்னா டெத் இஸ் a bad thing. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மேடம், நிறைய பேர் கேட்கணும். அது மறக்கா சொல்லுங்க. கேக்குதா சார்? கேக்குதா? நீங்க 2-3 முறை சொல்லுங்க, நாங்க அதை கட் பண்ணி தனியா போட்டு விடுறேன் ஆளுங்க. சோ நம்ம டெத் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம் சார். ஏன்னா எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம், பேசுறதுக்கே கூச்சப்படுற விஷயம் டெத்து. எங்கேயாவது தெருவில் டெத்து கேட்டால் உடனே எங்க கதவை சாத்திப்பாங்க, அப்படிலாம் இருக்கிற விஷயம் இது. பட் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான் அது. ஸோ வாட் இஸ் டெத்? இது வந்து நம்ம கடவுள் கொடுத்த 2 கிஃப்ட் என்னன்னா சார், லைஃப் அண்ட் டெத். கடவுள்ல நீங்க சொன்ன மாதிரி இயற்கையானே வச்சுக்கோங்களேன். கடவுள் தான் உங்களுக்கு இதுவாச்சு, ரிலிஜன் ஆச்சு. சரி, ரிலிஜன் இல்லாம ஒரு பெரிய சூப்பர் பவர் நம்மளுக்கு வந்து 2 கிஃப்ட் கொடுத்துருக்கு, லைஃப் அண்ட் டெத்து. லைஃப் கூடிய வரைக்கும் இயற்கை வந்து நம்மளை காப்பாற்ற தான் பார்க்கும். லைஃப் என்ஜாய் பண்ணு 120 140 வயசு வரைக்கும் வாழு, உனக்கு என்ன குறைங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த இயற்கையை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இயற்கையில நம்மளுக்கு உடம்புல பட்டாலியன் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஸ்கின் ஹேர்லேருந்து நம்மளுக்கு வந்து காலில் இருக்கிற நகம் வரைக்கும் நம்மளுக்கு செல் கொடுத்துருக்காரு இயற்கை. எங்கெல்லாம் கடவுளுங்கிறனோ அங்கெல்லாம் இயற்கை சார்.
ஸோ அந்த சூப்பர் சயின்டிஃபிக் பவர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய செல்ஸ் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு செல்லும் நம்மளை ப்ரிசர்வ் பண்ண தான் பார்க்குது. இன் ஸ்பைட் ஆஃப் இட் வி ஆர் மீட்டிங் டெத். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, கடைசியில் என்ன சொல்றோம், நம்ம என்ன முடிவுக்கு வருதுன்னா, இந்த பிறந்த உயிரெல்லாம் பேர்டன் ஆயிடக்கூடாது. இல்ல பூமிக்கு, பூமியும் ஒரு மேட்டர் தான், அந்த மேட்டரும் தாங்குற அளவுக்கு தான் தாங்கும். அதுக்கப்புறம் திஸ் பாப்புலேஷன் ஷுட் கோ, ஃப்ரெஷ்ஷாக லைஃப் வந்துட்டே இருக்கும். ஸோ லைஃப் இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ், டெத் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் டெத்ன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த irreversible end of life marked by cessation of vital organ, vital, biological and brain function which sustain an organism. ஸோ ஒரு ஆர்கானிசம் நல்லா வாழறதுக்கு இதெல்லாம் முக்கியம். ஒன்று வந்து வைட்டல் சயின்ஸ் நல்லா இருக்கணும், பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும், பயாலஜிக்கல் நியூரானல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பிரெயின் நல்லா இருக்கணும். இது மூணு நல்லா தான் நம்மளுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, நம்ம மாட்டும் போயிட்டே இருப்போம். ஆனா இது எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா we meet with sudden failure of life. அந்த failure of life கடைசியில் irreversible ஆனாதான் டெத். So that is, no doctor can prevent death when it occurs at the end. Till then நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி, சார் எஸ்எல்ஓன் சார் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க ஏதாவது மெசேஜ், ஏதாவது செல்ல பழைக்க வைக்க முடியுமா, டீஃபிபிரிலேஷன் பண்ண முடியுமா, ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்க முடியுமா, வெண்டிலேட்டர் வைக்க முடியுமா, எக்மோ வைக்க முடியுமா, இல்ல டோபமின் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பிபி எல்லாம் ஏற்ற முடியுமா, ஏதாவது வழி பண்ணி அந்த லைஃபை கொண்டு வந்துட மாட்டோமா நாங்க கஷ்டப்படுவோம். அதெல்லாம் முடியாம சீரியஸா ஒரு அந்த irreversible கண்டிஷன் வந்துருச்சுன்னா no doctor can prevent it. So the death is divided into three important process. One வந்து clinical death, இன்னொன்று வந்து biological death, இன்னொன்று வந்து brain death. கிளினிக்கல் டெத்னா நாங்க டக்குன்னு மூச்சு பார்த்துட்டே இருப்போம், எங்க புதிர்க்கே மூச்சு நின்று போயிடும், சர்க்குலேஷன் கம்மியாயிடும், உடனே நாங்க தட் இஸ் கால்ட் கிளினிக்கல் டெத். எங்களை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் சாகர நிலைமைக்கு வந்தாச்சு, அவன் செத்து போயிட்டு இருக்கான், உடனே வில் அலர்ட் ஆல் த பீப்புள், வில் கிவ் ஆல் ரெசிசிட்டேஷன் மெஷர்ஸ். அதுல சப்போஸ் நல்லா அவன் வந்துட்டான்னா அந்த கிளினிக்கல் டெத் கேன் பி ப்ரிவென்டட். பட் சம்டைம்ஸ் இட் கோஸ் பியாண்ட் அவர் லிமிட், இட் கோஸ் ஃபார் டெத். பயாலஜிக்கல் ப்ராசஸ், உடம்புல என்சைமேட்டிக் ப்ராசஸ், பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சு 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 he has become a vegetable மாதிரி, he has become a disabled person without the ability of doing any work, any activities in the body. அப்ப அவனோட செல் எல்லாம் ஒவ்வொன்றா டெத் ஆக ஆரம்பிக்கும், செசேஷன் ஆஃப் ஆல் வைட்டல் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்லாம் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பயாலஜிக்கல் டெத். அப்போ ஒரு வழியா அது எல்லா டெத்தும், எல்லா செல்லும், சார் கேங்கரின்னு சொன்னாரு, அது சீரியஸ் செப்சிஸ்ன்னு சொல்றாரு, மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்ததுன்னா பயாலஜிக்கலா எல்லா ஃபங்க்ஷனும் ஸ்டாப் ஆகும். இது ஒரு டெத். அடுத்தது பிரெயின் டெத். பிரெயின் டெத்ல முக்கியமானது பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்னு சார் டாக்டர் இனர்ட், INERT. ஆமா, அவரு அந்த செசேஷன் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ் இனர்ட்னு சொல்லுவோம், இனர்ஷியான்னு சொல்றேன். அது இனர்ஷியா இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர் இன் த லைஃப் சார். நம்ம பாடி பூரா இனர்ஷியா இருக்கு, அது மீறி நம்ம ஆக்டிவா இருக்கோம் இல்லையா, அதன் பிகாஸ் ஆஃப் செல்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஒன்ஸ் we have cells go down, inertia takes an upper hand. So then we are going in for natural fundamental process of being inactive. அங்க போயிடுறோம், அந்த டெத்தில் போயிடுறோம். பட் டில் தென் பிரெயின் கேன் சேவ் அஸ். பிரெயின் ஸ்டெம்ல அடிப்படாத வரைக்கும், பிரெயின் ஸ்டெம் ஸ்டாப் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். பிரெயின்ல தான் முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. பிரெயின் நல்லா இருந்தாலே ஆக்சிஜன் நல்லா வரும், நீங்க சொல்ற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா உழைக்க ஆரம்பிக்கும். பட் பிரெயின் டெத்னு வந்துச்சுன்னா அதுதான் irreversible ஸ்டேஜ் ஆஃப் டெத். அந்த நேரத்துல 4 மணி நேரம் பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல லைஃப் வரும், பிரீத் பண்ணலாம், ப்ரொவைடட் we give ventilation, we give oxygen, we give blood, we give IV fluids கொடுத்து அது கொஞ்ச நேரம் லைஃபை மெயின்டைன் பண்ண வைக்கலாம். எப்போ பிரெயின் டெத் ஆனா கூட ஒரு 4 hours, அப்பதான் நாங்க ஆர்கன்லாம் ரிட்ரீவ் பண்றோம். பேஷண்ட் சொல்லிடுவோம், பிரெயின் டெத் ஆயிடுச்சுமா, இனிமே அவன் பிழைக்க மாட்டான், ஒரு 4 hours அவனுக்கு ஒரு லைஃப் யாருக்கா கொடுக்கலாம், இல்லாட்டா ஆட்டோமேட்டிக்கா நாங்க இந்த ஆர்டிபிஷியல் மீன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டாச்சுன்னா பேஷண்ட் செத்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே they agreedனா ஓகே, we take all the important organ. But once brain death happens, irreversible. அதுக்கப்புறம் எந்த செல்லும் நம்ம பழைக்க வைக்க முடியாது, எந்த வித எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னாலையும் பழைக்க வைக்க முடியாது. So the brain death is called total death. So 3 டெத், கிளினிக்கல் டெத், பயாலஜிக்கல் டெத், பிரெயின் டெத். இது எப்படி, இது என்னெல்லாம் மாதிரி ரீசன்ல வரலாம்னா, இன்ஃபன்டைல் டெத், குழந்தை பிறந்தோடனே குழந்தை சாகுறாங்க, அது எந்த வித டாக்டர் வித மிஸ்டேக் கிடையாது. டாக்டர் ஒருவேளை குழந்தை உள்ளுக்குள்ளேயே ஆக்சிஜன் கம்மியா இருந்திருக்கலாம், இல்ல பிறக்கிற வழியில ஏதாவது சிக்கல் வந்திருக்கலாம், இல்ல பிறக்கிற நேரத்துல அந்த குழந்தைக்கு லிக்விட் ஆஸ்பிரேஷன் வந்திருக்கலாம். ஸோ சின்ன குழந்தை அது உள்ளே கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டிஸோடு பிறந்திருக்கலாம்.
ஸோ அந்த நேரத்தில் அதுக்கு வெளியில எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை தாங்க முடியாத நிலைமையில ஹார்ட்டோ பிரெயினோ ஒர்க் பண்ணாது. அப்போ இன்ஃபன்டைல் டெத்து. கொஞ்சம் வயசானப்புறம் குழந்தைங்களாம் சாகுறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை குழந்தைங்களுக்கு சில சடனாக ஒரு டிசீஸ் வர ஆரம்பிக்கலாம், இல்லை வைரல் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க கேன்சர்லாம் வர ஆரம்பிக்குது. இன்ஃபன்டைல் சில்ட்ரன் கேன்சர்லாம் வருது. அதில் அவங்க தே கேன் எக்ஸ்பயர். அதை விட்டிங்கன்னா அடல்ட்ஸில் வந்து முக்கால்வாசி நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெத்துங்கிறது கம்மி தான். But in spite of it, we see some youngsters dying in some of the youngsters வர கேன்சர்னால அவங்க இன்ஃப்ளமேஷன் டிசீஸ்னால சாகுறாங்க. பட் நேச்சுரலாக போனோம்னா கடைசியில் நம்மளுக்கு வருது வந்து ஏஜிங் தான். ஏஜிங்கில் என்ன ஆகுதுன்னா சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செல்லாக டெத் ஆகி வந்து இந்த செல் டீஜெனரேஷன் ஆரம்பிச்சு புது செல் உண்டு பண்ண முடியாத அளவுக்கு அது எல்லா செல்லுமே அட்ரோஃபி ஆயிடுது, நெக்ரோசிஸ் ஆயிடுது அப்படின்னா அந்த பிரெயினால திருப்பி அந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டு வர முடியாது. பிரெயின் தான் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன், எல்லா ஹையர் ஃபங்க்ஷன், எல்லா சிஸ்டம்க்கு ஆக்டிவிட்டி, நியூரானல் ஆக்டிவிட்டி கொடுக்கறதெல்லாம் பிரெயின் தான். ஸோ அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் நின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லைஃப் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஏஜிங்கில் தட் இஸ் நேச்சுரல் டெத், வி ஹாவ் டு அக்செப்ட். ஸோ நேச்சுரல் டெத் கம்ஸ் ஆஃப்டர் சம் ஏஜிங். அண்ட் 120 வயசு கூட சில பேர் நல்லா இருக்காங்க, அப்போ அவங்க வந்து ஆக்டிவிட்டி நல்லா இருந்து அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க, நல்ல சாப்பாடு நல்ல உழைப்பு எல்லாம் இருந்ததுன்னா ஒருவேளை அவங்க 120 இயர்ஸ் கூட வரலாம். பட் அப்படி இருந்தாலும் ஒரு நாள் அவங்களுக்கும் டீஜெனரேட் ஆகி அவங்களுக்கும் ஒரு நேச்சுரல் டெத் வரலாம். இதை தவிர ஹியூமன் மனோவஸ் இருக்குல்ல, ஹோமிசைடு, சூசைடு, மர்டர், இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், நம்மளா அன்னெசரியா we are spoiling the system, we are killing the organ. ஒன்ஸ் ஒன் ஆர்கன் சப்போஸ் கழுத்தை வெட்டினாங்கன்னா ட்ரெக்கியா போயிடுச்சுன்னா, ட்ரெக்கியாங்கிறது மூச்சுக்குழா போயிடுச்சுன்னா ரெஸ்பிரேஷன் ஸ்டாப்டு. ஹார்ட் இது நெஞ்சில் வெட்டிட்டான்னா ஹார்ட் ஸ்டாப்டு. அவ வெட்டுறது குத்துறது எல்லாமே நம்ம பர்பஸ்ஃபுல்லாக பண்றதெல்லாம் பெரிய கிரைம். அது வந்து ப்ரொடியூசிங் ஆர்டிஃபிஷியல், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் டெத்து. சூசைட், நானே சாப்பிட்டுக்கிறேன், பாய்சன் சாப்பிட்டுக்கிறேன், லிவருக்கு எடுத்துப்பானே, நம்ம உடனே இந்த பாய்சன் போய் ஆக்ட் பண்ணி நர்வ்ல போயிட்டு நர்வ் டாக்ஸின், நியூரோ டாக்ஸின் ஆகி நர்வ்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் போயிடும். ஸோ தட் இஸ் கால் அன்நேச்சுரல் டெத்து. இதெல்லாம் அன்நேச்சுரல் டெத்து. அப்புறம் ரொட்டீன் டெத்து என்னென்ன ரீசன்னா சொன்னா ட்ராமா, ஆக்சிடென்ட், அங்கங்கே ட்ரௌனிங், நேச்சுரல் டிசாஸ்டர், கலாமிட்டிஸ், புயல் அடிக்குது, சுனாமி வருது, அதெல்லாம் எல்லாருமே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் விச் வி கான்ட் ப்ரிவென்ட் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் increased damage to the organ. ஏன் அப்படி மூச்சு ட்ரௌனிங்ல என்ன ஆகுதுன்னா மூச்சு ஃபுல்லா தண்ணி போயிடுது. அப்போ மூச்சு விட முடியாது, ஹார்ட் அனாக்சியா வந்துடும், ஆக்சிஜன் கம்மியாகி எல்லா ஆர்கனும் இறந்துடும், அப்போ உடனே டெத் வந்துடும். இதை தவிர கொரோனா இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்களா, கொரோனா எவ்வளோ பேர் இறந்தாங்க பிகாஸ் ஆஃப் கொரோனாஸ் விருலண்ட் ஆக்டிவிட்டி ஆன் த செல் புரோட்டீன். அந்த செல் அப்படியே ஆர்என்ஏ எம்என்ஏ அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏவை அழிச்சு அந்த செல்லை டீஜெனரேட் பண்ணி அந்த செல்லை இல்லாமல் உடனே பண்ணிடும். So that is why corona produces very major death in the நம்ம epidemic, pandemic. அதே மாதிரி சில இன்ஃபெக்ஷன்லாம் வைரல் மெனிஞ்சைட்டிஸ், வைரல் என்கஃபலைட்டிஸ், பிரெயின்ல வைரஸ் இன்ஃபெக்ஷன் போய் இதெல்லாம் வந்ததுன்னா சீரியஸா போய் நாங்க ட்ரை பண்ணா கூட they will go for death. So any organism which no longer exhibits the characteristics of life, they are in the stage of, in the process of death. So the death வரதுக்கு முன்னால there is one stage called coma. The கோமாங்கிறது வந்து கிளினிக்கல் பிரெயின் ஆக்டிவிட்டி இஸ் ஸ்டில் தேர். இன்னும் நாங்கள் வந்து ஆக்சிஜன் கொடுக்கலாம், வென்டிலேஷன் வச்சுட்டு இருப்போம், ஈவன் பிளட் கூட கொடுத்துட்டு இருப்போம், ஒரு பக்கம் மெடிசின்ஸ் கொடுத்து இந்த பிபிலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஒருவேளை அந்த மீதி செல் இருக்கு, பிரெயின்ல இருக்கிற மீதி செல், கொஞ்சம் செல் தான் அதில் வந்து டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கு, மீதி செல்லாம் நல்லா இருக்கு. கிளினிக்கல் பிரெயின் ஆக்டிவிட்டி இஸ் தேர். ஸோ பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இஇஜி, சார் சொன்ன மாதிரி இஇஜி, இசிஜி, பல்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் பல்ஸ் சேச்சுரேஷன், பல்ஸ் ஆக்சிமீட்டர், டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாம் பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சி, சயின்ஸ் எல்லாம் வைட்டல் சயின்ஸ் நல்லா இருந்தது, வைட்டல் ஆர்கன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, கிட்னியோட செக்ரேஷன் நல்லா இருக்கு, யூரின் அவுட்புட் நல்லா இருந்ததுன்னா அந்த கோமா ஸ்டேஜில் கூட பேஷண்ட்டை கொஞ்சம் காப்பாற்ற முடியலாம். சம்டைம்ஸ் இந்த ரீஜெனரேஷன் இஸ் டூ மச் ஓவர்டேக்கிங், தட் பேஷண்ட் கோஸ் இன் ஃபார் டெத். ஸோ திஸ் இஸ் பிரெயின் half brain death leading to coma. So coma patients can exhibit some life, can come to life. அதே மாதிரி சடன் டெத்ன்னு சொன்னார் சார், கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது வந்து இட் கேன் ஹேப்பன் டூ டைப்ஸ், சடன் ஆர் ஜஸ்ட் சப் சடன், உடனே செத்து போற மாதிரி அவங்க எப்படியும் அவருக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும். எந்த சடன் டெத் ஆனாலும் சடன் டெத் டியூ டு நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் ஸ்டாப் தான் கார்டியாக் அரெஸ்ட். பிரெயின் ஹார்ட்டோட பிளட் சப்ளை சடனா கட் ஆகுது. கட் ஆனோன்னு அவனுக்கு ஒரு சின்ன வலி இருக்கும். அந்த நேரத்தில் உடனே நீங்க சிபிஆர் கொடுத்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு நல்ல ஆக்சிஜன் கொடுத்து அவனை ஆக்சிஜன் ஐசியூல கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு பிழைக்க சான்ஸ் இருக்கு. இன் ஸ்பைட் ஆஃப் இட்
irreversible damage to the blood circulation வந்துருச்சு, ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈவன் கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட் cannot be survived. And but every cardiac patient will have a point of pain at the end of life. ஸோ அந்த பெயின் ஸ்டேஜில் அவர் அம்மா வலிக்குதுன்னு ஒரு வாரம் சொல்லியிருந்தா கூட நம்ம ஆயுஷன் போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லாமே அதை மறைச்சிட்டு வேற ஏதாவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா they will go for sudden death. ஸோ ஆக்சிடென்ட், கார்டியாக் அரெஸ்ட் இது வந்து நேச்சுரல், இது வந்து சடன் டெத் இதில் வரலாம். தென் ட்ரோமா, அந்த விழுறது கிழறதெல்லாம் சடன் டெத்தில் கூட வரலாம். தென் ஒவ்வொரு டெத்துலையும் என்ன ஆகுதுன்னா அவர் பாடி சிஸ்டம்ஸ் கோஸ் இன் ஃபார் ஃபெயிலியர். நேச்சுரல் டெத்தில் சொல்கிறேன். நேச்சுரல் டெத்தில் ஒவ்வொரு சடனாக எல்லா ஆர்கனும் ஃபெயிலியர் ஆகிடாது. தே கோ ஃபார் மல்டி ஆர்கன் இன்வால்மெண்ட் ஸ்லோலி. ஒவ்வொரு செல்லாக ஆரம்பிச்சு கடைசியில் பிரெயினோட ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகிற வரைக்கும் இந்த டெத் ப்ராசஸ் கேன் கோ ஆன். ஸோ தென் if it is a physical, if it is a we can declare a death as a complete total death legally, physically, medically when there is no ECG activity, cardiac activity irukadu, EEG irukadu, pulse irukadu, no sign of vitality, patient oda movement onnume irukadu, no response to our stimuli, idu eduvume irukadu. So this is the signs la irundaduna we have to declare that patient is dying or dead. But ஒரு கொஞ்சம் நம்ம சிபிஆர் கொடுத்து பார்க்கலாம், இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இட் cannot be done beyond the stage of decompensation. Then கோமா சொல்லிட்டேன் நான். ஸோ கிளினிக்கல் டெத் வந்து கேன் பி ட்ரீட்டட் ஃபார் சம் டைம் அண்ட் இட் கேன் பி ஈவன் ரெஸ்கியூட். கிளினிக்கல் டெத் ஆச்சுன்னா நாங்கள் உடனே பேஷண்ட் டிக்ளேர் பண்ண மாட்டோம். எங்களுக்கு பேஷண்ட் இஸ் பேட் ஸ்டேஜ்னு தெரியும். ஸோ we'll take him to intensive care treatment and immediately give all the possible treatment to enhance his system, enhance his kidney, lungs, oxygen எல்லாமே கொடுத்து அவங்க வந்து நாங்க குழைக்க வைக்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் டோட்டல் டெத், இன்கம்ப்ளீட் டெத், கோமா அண்ட் சடன் டெத். தென் மற்றதெல்லாம் நேச்சுரல் டெத்து அண்ட் டிசீஸ் டெத்து. டிசீஸ்னால வருது, கேன்சர்னால வருது. இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். ரீசன் என்னன்னா ஒவ்வொரு இன்ஃபெக்ஷனும் போய் அந்தந்த செல்லையோ அந்தந்த சிஸ்டமையோ போய் தாக்கிட்டு அதோட செல் ஆக்டிவிட்டி குறைச்சி அந்த ஆக்டிவிட்டி இல்லாதனால மற்ற சிஸ்டம் ஒவ்வொன்றா டிஜெனரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் disease causing ultimate death, which also doctors cannot prevent. When there is very severe disease form process, கொரோனால எத்தனை பேஷண்ட் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. அதனால அந்த மாதிரி சிவியர் இன்ஃபெக்ஷனோ சிவியர் லோட் ஆஃப் டிசீஸ் இஸ் மோர் தேன் தி எஃபர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் தி patient is declared dead. So this is in short what is death, what is total death, what can be prevented, and what are the types of death: infantile, youngsters, adult, trauma, by natural, unnatural death. Natural death by aging, unnatural death by all these other means. இதுதான் small introductions. Thank you. Thank you very much madam. டாக்டர் அரவிந்த் வந்திருக்காரு, அவரு பேசுவாரு. நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன் அவங்க சார். சொல்லுங்க சார். இதே இயற்கை மரணம்னுட்டு காலையில பாக்குற போது அவங்க படுக்கையில ரொம்ப அமைதியா ஒரு பிசிக்கல் சேஞ்சே இல்லை, இயல்பா நார்மலா படுத்து அப்படி காலில் பார்த்தா நம்ம ஒலிக்கி விட்டா இல்லை இறந்துட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். அவங்களுக்கு பெயின் இருந்ததுன்னா எங்கன்னா அந்த கன்வல்ஷன் மாதிரி ஏதாவது வந்திருக்கணும் இல்ல, உடம்புல ஒண்ணுமே இல்லை, ப்ராப்பரா அப்படியே இருக்கிறாங்க, தூங்கின மாதிரியே இறந்து போனாங்க. சிவியர் பெயின் வேஸ்டோவேகல் அட்டாக் வாங்க சார். சிவியர் பெயின்ல யூ வில் நாட் ஹேவ் ரியாக்ஷன். அம்மா அப்படின்னு கத்திட்டு அந்த நெஞ்சு பிடிச்சிட்டே உட்காந்தாங்கன்னா அவ்வளவுதான், அந்த பெயின் ஒன்று போறோம். இட் வில் ஸ்டாப் ஆல் தி வைட்டாலிட்டி, ஆல் தி வைட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி, மீன் ஹார்ட். ஸோ தட் இஸ் கார்டியாக் அரெஸ்ட்ல மெயின்லாம் வரும். இந்த மாதிரி சடனா ஸ்லீப்பிங் டெத்னு வரும். அப்படியே அமைதியா தூங்கிட்டே இருப்பாங்க, நம்ம அமைதியாக நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு மேசிவ் பெயின் வந்திருக்கும், அப்புறம் ஆனா பேஷண்ட் அது ரியாக்ட் பண்ண டைம் இருந்திருக்காது. உடனே டெத் ப்ராசஸ் ஹஸ் டேக்கன் ஓவர். பிளட் சர்க்குலேஷன் உடனே ஸ்டாப் ஆயிடும். டோட்டல் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர். அப்போ வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இட் கோஸ் ஃபார் சைலண்ட் டெத். That is cardiac arrest, massive cardiac arrest. So that is one of the sign of major cardiac arrest. Thank you madam. Arvind sir vaanga. Sir, good evening. கேக்குதா சார்? வாங்க சார், கேக்குது. வாங்க சார். ஒன்றும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க சார் அவங்க. ஆமா, ரெண்டு விஷயம் சார். ஒன்று வந்து டூ திங்ஸ் ஐ வாண்ட் டு ஆட். ஒன்று வந்து அந்த சிபிஆர் கொடுப்போம்னு சொன்னாங்க இல்லையா, அதுல எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ ரிவைவ் பண்ண முடியுமா முடியாதாங்கிற டிசிஷன் யார் எடுக்கிறது? அது வந்து ஒரு தின் லைன்.
ஹவு லாங் வீ கேன் கிவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு வேளை பழிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கும். ஜென்ரலி அக்செப்டட் வந்து 20 மினிட்ஸுங்க சார். 20 மினிட்ஸுக்கு மேலே ஒருத்தர் ரிவைவ் பண்ண முடியலன்னா அதுக்கு மேலே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அது ஒரு ஆர்பிட்ரி இதுதான். ஸோ அது ஒன்று. செகண்ட் திங் இன்னொன்று வந்து அந்த பெயின்ஃபுல்லா இருக்குமா இல்லையாங்கிறது ஆக்சுவலா டு பி ஹானஸ்ட் தெரியாது. ஸோ மெனி பீப்புள் சே தட் இட் இஸ் நாட் தட் பெயின்ஃபுல். ஏன்னா நமக்கு ஒன்ஸ் தே ஆர் ஆன் தி அதர் சைட் வி டோன்ட் நோ வாட் தே ரியலி ஃபெல்ட் ஆக்சுவலி. ஸோ அது ஒன்று. பட் என்னன்னா தேர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த சோகால் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஐசியூல இருந்து ஆல்மோஸ்ட் இது பண்ணி ரிவைவ் பண்ணவங்களை எல்லாம் தே கலெக்டட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு தே ஃபெல்ட் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ தட் இஸ் த க்ளோசஸ்ட் வி கேன் டெல் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் தேர் ஆர் நாட் அப்படிங்கிறது. பிகாஸ் ஒன்ஸ் தே ஆர் கான் வி கேனாட் செக் வித் தம் வெதர் தே ஃபெல்ட் த பெயின் ஆர் நாட். அது ஒன்று தான். பட் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது நர்சிங் இதுல எல்லாம் இருக்குங்க சார் ஆக்சுவலா. ஸோ அதனால சம் பீப்புள் ஹவ் ரியலி ஃபெல்ட் அ சிவியர் பெயின். அந்த இதுல எல்லாம் மேல பறக்கிற மாதிரி கீழே இதுக்குள்ளேயே விழுகிற மாதிரி அதெல்லாம் ஆக்சுவலா நம்ம சினிமாலாம் காட்டுவாங்க. பட் டு சம் எக்ஸ்டென்ட் தட் இஸ் ட்ரூ. தே ஆல் ஹேட் தட் ஃபீலிங். பட் வென் தே வேக் அப் தே ஆர் அலைவ். நம்ம ரிவைவ் பண்ணிடுறோம். பட் எக்ஸாக்டா அந்த இது என் ப்ராசஸ் வரும்போது அது பெயின் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். வி டு நாட் நோ. ஒன்லி திங் இப்போ இன் கேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கண்டினியூஸ் பெயின் இருக்குமாங்கிற ஒரு பயம் தான் எல்லாருக்குமே இருக்கும். சி நோபடி ஃபியர்ஸ் டெத், எவ்ரிபடி ஃபியர்ஸ் த பெயின் பிஃபோர் டெத். அதுதான். ஸோ எல்லாம் எவ்ரிபடி நோஸ் டெத். தேர் ஆர் ஒன்லி டூ திங்ஸ் தட் ஆர் சர்டன், டெத் அண்ட் டாக்ஸஸ். எவ்ரிபடி நோஸ் தட். மார்க் ட்வைன் சொன்னது. பட் யாருக்குமே அந்த டெத் மேல பெயின் இல்லை. டெத்துக்கு முன்னாடி வர சஃபரிங் பெயின் தான். அதுதான் அதுக்கு தான் எல்லாருமே பயப்படுறதே டு பி ஆனஸ்ட். ஸோ அது இருக்காது. பட் இன்கேஸ் அது பெயின்ஃபுல்லா இருக்கிற சுச்சுவேஷன் வந்தா கூட வி ஹாவ் வண்டர்ஃபுல் ட்ரக்ஸ் திஸ் டேஸ் டு ஈஸ் த பெயின் அண்ட் யூனோ டு ஸ்மூத்தன் த டிரான்சிஷன். இப்போ நிறைய யூஎஸ்ல எல்லாம் ஹோம் கேரே வந்துருச்சு. ஒன்ஸ் தே நோ இட் இஸ் டெர்மினல் அப்படின்னா தே சென்ட் தம் ஹோம், தே அலோவ் தம் டு பி வித் தேர் ஃபேமிலி. தே ஸ்மூத்தன் த டிரான்சிஷன். ஸோ வி வுடன்ட் கால் திஸ் as a euthanasia. யுத்தனேசியாங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்ட் டாபிக், அது இல்லை. பட் வி அலோவ் தம் டு பாஸ் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் பெயின் அண்ட் ஆர் எனி டிஃபிகல்ட்டி. ஸோ வாட் த பேஷண்ட்னு சொல்லக்கூடாது, வாட் த பர்சன் வாண்ட்ஸுங்கிறதும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மெனி a டைம் அவங்க வீட்டுக்கு போறதுனால நம்ம அவங்கள ஹாஸ்பிட்டல்லே வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி அதெல்லாம் பண்றதுங்கிறது இது. சம் பீப்புள் வாண்ட் டு ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல் டில் த லாஸ்ட் மூமெண்ட். அவங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் இது இருக்கும், பாசிங் அவே. டாக்டர்ஸோ நர்சஸோ சுத்தி இல்லைன்னா நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்குமோங்கிற ஒரு பயம் இருக்கும். இட் இஸ் த பெயின் அண்ட் சஃபரிங் தட் பீப்புள் ஆர் அஃப்ரேட் ஆஃப், நாட் த டெத் ஆஸ் சச். பிகாஸ் அந்த ஏஜ் வந்துருச்சுன்னா எவ்ரிபடி ரியலைசஸ் தட் தேல் பி லாங் கான். ஸோ அந்த மெச்சூரிட்டி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கு. ஸோ ஒன்லி திங் அது என்னன்னா அந்த தெர் இஸ் அப்சல்யூட்லி கிளியர் கட் டிசிஷன், சாரி டிஸ்கஷனுங்கிறதும் பாசிபிள் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கவங்களே சிக்கா இருந்தாலும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆன் அவர் பார்ட் டு கோ அண்ட் சிட் அண்ட் டிஸ்கஸ் வித் தம். ஒரு வேற மற்ற நான் அனிமேட் நான் ஆப்ஜெக்ட் திங்ஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இதை டிஸ்கஸ் பண்றதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஈவன் பீயிங் மெடிக்கோஸ்னாலுமே நியர் அண்ட் டியர்னு வந்துட்டு அது பண்ண முடியாது. ஸோ சம் பீப்புள் ஆர் மெச்சூர் எனஃப் டு அவங்க சைட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு இப்படி எல்லாம் ஆனா நம்ம பேப்பர்ல அப்ப படிச்சிருக்கோம், அவங்களே நிலம் கட்டி வச்சது இது கட்டி வச்சது. சேலம் 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 பக்கம்லாம் எப்படின்னாங்க சார், அந்த ரொம்ப கிராமத்துல எல்லாம் ரொம்ப வயசானவங்க ஒன்ஸ் தேர் வெரி சிக்னா அவங்க இந்த நைட்டு இதாயிட்டாங்கன்னா அடுத்த நாள் எடுக்கிற வரைக்கும் பாட்டு போடுவாங்க. அவங்க பாட்டு லிஸ்ட்டை எழுதி தந்துருவாங்க. நான் எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எனக்கு எம்ஜிஆர் பாட்டு இந்த பாட்டெல்லாம் போடுங்கன்னு சொல்லி லிஸ்ட் எழுதி கொடுத்துருவாங்களாம். தே ஆர் சப்போஸ் டு ஆனர் தியர் ஆப்ளிகேஷன். தேர் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். அந்த லிஸ்ட் தான் போடுவாங்க. பட் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கேர் கிவர்ஸ் டு டிஸ்கஸ் ஆல்சோ. அதுவும் அந்த இஷ்யூ இருக்கு. ஸோ மோஸ்ட்லி மேடம் எல்லாமே சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஆல் ஐ கேன் ஆட் ரைட் நவ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு கொஸ்டின், நீங்க இப்போ வந்து இப்போ ஏஜ்டுன்னு வச்சுங்களேன், ஏஜ்டு கொஞ்சம் கொஞ்சமா டெத் வருதுன்னு வச்சுங்களேன், முதல்ல Yes, sir. எது இன்ஆக்டிவ் ஆகும்? பிரெயினா, இந்த உடம்புல இருக்கிற செல்ஸா, இல்ல எந்த மாதிரி, எங்க இருந்து அது ஆரம்பிக்குது நமக்கு? இல்ல அது வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். பிகாஸ் ம், தோ செனைல் ஏஜிங்னால இருக்குது அப்படின்னாலுமே ம், சம் பீப்புள் ஸ்டே ஷார்ப் டில் த லாஸ்ட் மூமெண்ட்.
ம், நான் ம். இன்ஜெக்ஷன் போட வர நர்ஸ் கிட்ட தெளிவா நாளை காலையில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆ, ஸோ ஆ, ஆ, தே நோ தட் தேர் ஆர்கன்ஸ் ஆர் ஃபெயிலிங், தே ஆர் அவேக் enough ஆ. டு predict that they will won't be alive tomorrow morning. That is ஓகே. one end of spectrum. ம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொமட்டோஸ் பிரெயின் இதெல்லாம் அவங்க தி ஸ்டே இன் த பெட் ஃபார் லாங் டைம். அது ரொம்ப டிஃபிகல்ட் டு சே சார். பட் ஒன்லி திங் ம், என்னன்னா ஒன்ஸ் தட் அந்த டவுன் ஹில் கோர்ஸ்ன்னு சொல்லணும், ஒன்ஸ் த ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இது பேக். பட் ம். ஹேவிங் செட் தட் சர்டன் டிசீசஸ் வி கேன் சம்ஹவ் மேனேஜ். இப்போ சில ரீசன்னால கிட்னி ஸ்டாப்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆர் இதுனா நீங்க டயாலிசிஸ் பண்ணலாம், வேற ட்ரக்ஸ் கொடுத்து யூ கேன் கீப் தம் அப் அண்ட் ரன்னிங். பட் ம். நியூரான்ஸ் வந்து ஒன்ஸ் தே டை இட் இஸ் டெத், அவ்வளவுதான். கரெக்ட். ம், ம். நியூரான்ஸ் வந்து ஒன்ஸ் தே டை இட் இஸ் கான். ஸோ அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் குறைய குறைய இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் தம் பேக் டு த ஓல்டர் ஒன். பட் மற்ற பார்ட்ஸ் வந்து யூ கேன் ஜஸ்ட் கீப் தம் அப் அண்ட் ரன்னிங், அவ்வளவுதான். தட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சார் இந்த செனட்டோரியல் நோடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன சார் இது? சாரி, செனட்டோரியல் நோடுன்னு ஒண்ணு இருக்கு. தைனோ என்ன மேடம் அது? நோடுங்கிறது ஹார்ட்ல இருக்கு சார். 2 ஆ, ஏட்ரியம் இருக்கு இல்லையா, அப்பர் சேம்பர். ஆமா. அந்த அது அப்பர் ஓகே சேம்பர்ல ஓகே. இருந்து பிளட் ஸ்டிமுலேட் பண்றது, பிளட் வெசல் ஸ்டிமுலேட், பிளட் மசில், அந்த ஹார்ட் மசில ஸ்டிமுலேட் பண்ணி கன்ட்ராக்ஷன் கொண்டு வரதுக்கு ஆ, சினோஆர்டரியல் நோடு எலக்ட்ரிக்கல் பேட்டரி மாதிரி. ஆ, அது அதுதான் கேட்டேன். சின்ன ஸ்பாட் வந்துடும். ஸ்மால் பேட். அந்த அது ஸ்பாட் வந்தோடனே அது சைனோஆர்டியல் நோடு வேகஸ் நர்வ்னு ஒன்று இருக்கு. அந்த ம், வேகஸ் நர்வ் ஆஸ் பர் அவர் ரிஃப்ளெக்ஸ் இட் வில் ஸ்டிமுலேட் த எஸ்ஏ நோடு. எஸ்ஏ ம், நோடு ஆக்ட் பண்ண உடனே ஹார்ட் மசில் சுருங்க ஆரம்பிச்சு விரிய ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும், விரிய ஆரம்பிக்கும். அந்த ம், பல்ஸ் குறைஞ்சதுனால பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க. பேஸ் மேக்கர் வச்சு அந்த ம். எஸ்ஏ நோடு எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் எஸ்ஏ நான் நோடு சொன்னேன் முன்னாடி. அதனால ஆனா தே ஓன்ட் டை பிகாஸ் ஆஃப் சினோஆர்டியல் நோடு டிஸ்ஃபங்க்ஷன். தே ஓன்ட் டை because there are other factors which are keeping the heart alive. So ஆஹா. synovial node is one of the part of the valve function of the body. இல்ல அது டோட்டலா இது ஃபங்க்ஷன் இதுக்குனால ஆகல அப்படின்னா அது நம்ம இது பண்ணிக்கலாம், பேஸ் மேக்கர் வச்சு பண்ணிக்கலாம். இல்ல they will do some heart surgery பண்ணிட்டு bypass பண்ணி அந்த blood circulation revive பண்ணி arterial bypass பண்ணி artery graft எல்லாம் வச்சு கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆர்டரியில இருந்து blood வென்ட்ரிக்கல் வந்துடும், வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டாக் போயிடும். அப்படியே சர்க்குலேஷன் அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். இட்ஸ் நாட் a death cause. தேங்க்யூ. யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா டாக்டர்ஸ் கிட்ட 2 பேர்கிட்ட கேட்குறது? அந்த எலக்ட்ரிக் ஷாக்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி கிளியர் அப்படிம்பாங்க, 100 டடாக் போட்டு எடுப்பாங்க. அது என்ன பண்ணுது? வாட் இஸ் தி ப்ராசஸ்? அரவிந்த் சார் நீங்க சொல்றீங்களா? சார் அது இல்ல பிரேக் ஆகுது டாக்டர். உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. இந்த ஹார்ட் மசில் ஸ்டாப் ஆயிடுனா ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் அரெஸ்ட் வருது இல்லையா? அந்த நேரத்துல அந்த ஷாக் கொடுப்பாங்க. அந்த ஃபிப்ரேட் அந்த 2 எலக்ட்ரோட் இருக்கு, அது வச்சு 2 பக்கம் ஹார்ட்ல ரைட் ஹார்ட் லெஃப்ட் ஹார்ட் வச்சு அவங்க பிரஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு மினிட்ஸ்க்கு இவ்வளவு பீட் இவ்வளவு பிரஸ் கொடுக்கணும்னு. அவ்வளவு பிரஷர் கொடுத்தோன்னா இந்த ஹார்ட் மசில் வில் கண்ட்ராக்ட், ஸ்டார்ட் கண்ட்ராக்ட். உடனே சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். சடன் ஸ்டாப்பிங், சம் ஷாக்ல ஏதோ நின்று இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தட்டுனா பேஷண்ட் சிரிக்கிற மாதிரி, தண்ணி தெளிச்சா மூச்சு கண்ணை திறக்கிற மாதிரி அது சட்டுன்னு அந்த மசில் வந்து பிக்கப் ஆயிடும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக், அது எலக்ட்ரிக்கல் ஷாக் வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஹர்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு ஹர்ட்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு கிலோ ஹர்ட்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு நேரம் கொடுக்கணும் இருக்கு. அதுபடி கார்டியாலஜிஸ்ட் கொடுத்துட்டு அவங்க ஃபிப்ரிலேஷன் அந்த இசிஜி பார்த்துட்டே இருப்பாங்க. இசிஜி ரெகுலேட் ஆகிற வரைக்கும் கொடுப்பாங்க, அப்புறம் நல்லாயிடும். சரிங்க. நடராஜ் சார் எதனா வாங்க சார். கார்டியோ ஆன் பண்ணிக்கோ. சொல்லுங்க சார், என்னாச்சு? கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து ஹார்ட் அப்படியே நின்றுடும், மற்றது வந்து அது இட் வில் ஆக்டிவ் இன் அ வே இன்எஃபிஷியண்டா இருக்கும். அதாவது தாறுமாறா அந்த ஷாக் சைனோவென்ட்ரியல் நோட்ல வாருது, அதுக்கு தான் டீஃபிப்ரிலேட் பண்ணுவாங்க. ஹார்ட் நின்றுட்டா அதுக்கு இன்ஜெக்ஷன். அப்ப இன்ஜெக்ஷன் அடிச்சோன்னா இப்போ இந்த ஹார்ட் மட்டத்தரம் துடிச்சும் அல்லது இரெகுலரா துடிச்சு இப்போ இந்த டீஃபிப்ரிலேஷன் அது அந்த மனுஷன் காட்டும். இந்த ஷாக் பண்ண முதல்ல அதில் பார்ப்பாங்க, அல்லது அதே சொல்லும். இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக் அது. அப்போ அது சொல்லும் ஷாக் கொடுங்கன்னு. அப்ப அப்படி நின்றுட்டா இவனு இன்ஜெக்ஷன் வேலை செய்ய, அதாவது that means it won't because it's not going to restart இல்லையா? அதான் சில பேர் ஒரு 30-40% ஹார்ட் அட்டாக் அப்படியே போயிடுவாங்க. பிகாஸ் பியூர் ஆல்கஹால் அப்லேஷன் அதை பத்தி சொல்லுங்களேன்.
சாரி, ஆல்கஹால் அப்லேஷன். ஸ்ட்ரைட்டா செப்டம் வால்ல பியூர் ஆல்கஹால் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க அட்ரோபி, they give an injection to அட்ரினலின் restart. கொடுப்பாங்க. ஆல்கஹால் இல்ல இல்ல தெரியல, நியூவா இருக்காது. அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒரு குத்துனா, நெஞ்சில ஒரு குத்துனா கிக் ஸ்டார்ட் ஆயிடும். இல்ல அரவிந்த் சார் சொல்ல வர்றாரு, சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார். இது 2 திங்ஸுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து அந்த இது சொன்னோம் இல்லைங்க சார், டீஃபிப்ரிலேஷன். அதாவது ஹார்ட் மசில் வந்து ஒரு ஃபேன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யூ நீட் எலக்ட்ரிசிட்டி ஃபார் த ஃபேன் டு ரன். ஒன்னு கரண்ட் இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஃபேன்ல மோட்டாரு வேலை செய்யாம இருக்கலாம். ஸோ இப்போ ஃபேன் சுத்தல அப்படின்னா ஒன்னு நீங்க கரண்ட் இருக்கான்னு பார்க்கணும், ஃபேன்ல மோட்டார் போயிடுச்சான்னு பார்க்கணும். ஸோ இப்போ கரண்டே இல்லைன்னா நீங்க மோட்டார் நல்லா இருந்தாலும் யூஸ் இல்லை. ஸோ பேசிக்கலி இந்த எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, டீஃபிப்ரிலேஷன் இது எல்லாமே டு அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்றது. ஸோ பேசிக்கா இது வந்து ஒரு இது. ஸோ ஹார்ட் மசில் வந்து மசில்ங்கிறது ஒரு இது, அதுக்கு வர எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இப்படி ரஃபா இப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும் சார். இப்போ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா சார், வேர் த மசில்ஸ் டை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்க கரண்டே இருந்தாலும் உள்ள மோட்டார் காலி, ஹார்ட் வேலை செய்யாது. ஸோ தட் இஸ் வை பீப்புள் டை when they have a மேசிவ் ஹார்ட் அட்டாக். நீங்க இவ்வளவு நேரம் நம்ம பேசின நோடோ இல்ல எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தா கூட மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்துச்சுன்னா மேசிவா அந்த இது வந்து ஹோல் மசில் டைஸ். அதாவது ஃபேன்ல மோட்டார் போயிடுச்சு, நீங்க கரண்ட் ஃபுல்லா இருந்தாலும் யூஸ் இல்லை. இப்போ மோட்டார் போகல, அதாவது மசில்ஸ் வந்து ரீசனபிளா இருக்கு, பட் கரண்ட் மட்டும் ஆஃப் ஆயிருக்குன்னா நீங்க சுவிட்ச் போட்டா ஓடும். தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் வித் இது அந்த டீஃபிப்ரிலேஷன். இது வந்து ஒரு ஒரு ரஃப் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் சார். ஆல்கஹால் அப்லேஷன் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அது என்னன்னாங்க சார், இந்த பாத்வே சொன்னாங்கல்ல, இந்த எஸ்ஏனோடுன்னு மேடம் சொன்னாங்களா சார், அதுதான் ஸ்டார்டிங். தட் இஸ் அ செல்ஃப் சஸ்டெய்னிங். அதாவது பேட்டரி ரீச் அந்த இப்போ நம்ம இது வருது இல்லைங்க சார், இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாம் வண்டி ஓட ஓட பேட்டரி அப்படியே ரீசார்ஜ் ஆகிக்கும். அது மாதிரி அந்த எஸ்ஏனோடுங்கிறது ஹார்ட் வேலை செய்ய செய்ய அது ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும், செல்ஃப் சஸ்டெய்னிங்கா இருக்கும். ஸோ அந்த நோட்ல இருந்து ஏவி நோடுங்கிற இன்னொரு நோடுக்கு கரண்ட் வரும், அங்க இருந்து வென்ட்ரிகிள்ஸ்ல இருக்கிற இதுக்கெல்லாம் அந்த இம்பல்ஸ் போகும். அதாவது இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மாதிரி. அந்த சர்க்கியூட் பேசேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு பண்றதுதாங்க சார் ஆல்கஹால் அப்லேஷன். They are ablating the fibers that goes from the one node to the other node and the other node to the further muscles. So அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, if there is a conduction abnormalities thereனா எனிவேர் ஆல்கஹால் இஸ் ஆல்கஹால் லைக் நம்ம குடியை கெடுக்கும் மாதிரி எங்க ஆல்கஹால் இன்ஜெக்ட் பண்ணாலும் இந்த அப்லேஷன்ங்கிறது இட் இஸ் டெஸ்ட்ராய்ட். ஆல்கஹால் டெஸ்ட்ராய்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ஆல்சோ த நோட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க ஆல்கஹால் வந்து நீங்க அந்த ஃபைபர்ஸ்ல இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் டெஸ்ட்ராய்ட். ஃபார் எக்ஸாம்பிள் if you want to kill that fibers for some reason, if it's not functioning properly, you want to kill those fibers off அப்படின்னா அங்க ஆல்கஹால் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். So For example, thickened heart node, thickened SA node, thickened heart muscle. அது மாதிரி வந்ததுன்னா சார் சொல்ற மாதிரி அந்த ஃபைபர்லாம் அந்த ஆல்கஹால் போய் thin out ஆயிடும். அப்ப heart muscle will improve, function will improve. You want to destroy some part of the abnormal இதுன்னா நம்ம ஆல்கஹால் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஃபைபர்ஸ் ஆல்கஹால் வந்து கார்டியாக் அரெஸ்ட் அப்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் செப்பரேட் ப்ரொசீஜர் ஆல் டுகெதர். இன்வேசிவ் கார்டியாலஜி சார், இன்வேசிவா கொடுக்கணும், கத்தீட்ரல் வழியா கொடுக்கணும் ஆல்கஹால். முரசொலி மாறனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த போது அவருடைய மகள் வந்து டாக்டர், அவங்க இம்மீடியட்டா கண்டுபிடிச்சு ஆல்கஹால் இன்ஜெக்ட் பண்ணி ரிவைவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு நல்லா இருந்தார். ஆமா, they can recover சார். அந்த ஹார்ட் மசில் தின் ஆயிடும். திக்கன் மசில் வந்து கார்டியோ மயோபத்தின்னு பேரு. மசில் வந்து கெட்டு போயிடும். மயோபத்தினாலே மசில் கான் ஃபார் டேமேஜ். ஸோ அந்த டேமேஜ் மசிலை தின் அவுட் பண்றதுக்கு இந்த ஆல்கஹால் கொடுத்து பழக்க வைக்கலாம். பேஷண்ட் கேன் ரெக்கவர். சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்னன்னா ஒரு சில நேரத்துல ஒரு சிலர் கீழே விழுறாங்க, விழுந்த பின்னர் அவங்களுக்கு எங்கேயுமே அடி இருக்காது, உடம்புல நல்லாதான் இருப்பாங்க, காதுல மட்டும் அவங்களுக்கு ரத்தம் வந்துடுது. காதுல ரத்தம் வந்துச்சுன்னா அவங்க பழைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது எதனால? அது மட்டும் அதுக்கு வந்து எனக்கு சொல்லுங்க டாக்டர். ஹலோ, அது வந்து மேடம் இப்ப காதுல பிளட் வருது, இட் இஸ் அ சைன் ஆஃப் பிரெயின் இன்ஜுரி. இப்ப நம்ம மேல இது ஸ்கல்லுக்குள்ள பிரெயின் இருக்கு இல்லைங்களா, சோ அதுக்கும் காதுக்கும் நடுவுல there is a plate, ஒரு தின் போன் இருக்கும். அந்த போன் உடைஞ்சதுன்னா பிரெயின்ல இருக்கிற பிளட் வந்து இட் வில் கம் அவுட் த்ரூ த இயர். இட் இஸ் இன்டைரக்ட்
சைன் ஆஃப் சிவியர் பிரெயின் இன்ஜுரி. ஹெமரேஜ். ஸோ காதுல blood வர்றதுனால அவங்க சாகல, உள்ள இருக்க பிரெயின் இன்ஜுரினால அவங்க சாகுறாங்க. அதோட ஒரு பார்க்கும்போதே சைன் இப்போ சொல்லிடுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்க்கும்போதே ஆமா சொல்றாங்க காதுல ஆமா ரத்தம் பட் வந்துட்டு அவங்க ஆமா பழக்க ஆமா இட் இஸ் மாட்டாருன்னு. நாட் ஆமா ஆமா அந்த அளவுக்கு இல்ல. இப்போ நவ் தட் மெடிசன் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ இப்போ கீழே விழுந்துட்டேன், எனக்கு ஒன்றும் அடி பலமா இல்லை அப்படின்னு ஒருத்தர் வராரு சும்மா, அவங்களுக்கே காதுல பிளட் வந்தா வி இன்சிஸ்ட் சிடி ஸ்கேன் கட்டாயம் பண்ணி அவங்க. இட் இஸ் a significant sign of இது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் விழுந்துட்டாங்க, ஆமா ஆமா இப்போ ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா விழுந்தோன்னே எப்படி விழுந்தோங்கிறத மறந்துருச்சு, அதாவது லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், காதுல பிளட் வருது, இல்லைன்னா வாமிட்டிங், ஹெட்ஏக், இந்த மாதிரி ஒரு 4-5 சிவியர் சைன்ஸ் இருக்கு. நான் நல்லா இருக்கேன்னு அவங்க சொன்னா கூட இந்த சில சைன்ஸ் சொன்னாங்கன்னா ஆல்வேஸ் 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 ஒரு ஸ்கேன் பண்றது பெட்டர். ஸோ அந்த காதுல பிளட் வருதுங்கிறது இட் இஸ் இன்டைரக்ட் சைன் ஆஃப் சிவியர் பிரெயின் இன்ஜுரி. இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நல்ல ஸ்விம்மிங் தெரியும், நான் வந்து கடல்ல சொல்லல, நம்ம ஃபால்ஸ்ல சொல்லல, தண்ணி அடிச்சுட்டு போற வெள்ளத்துல சொல்ல சார். ஒரு பாண்ட்ல குதிக்கிறவங்க அப்படியே உள்ள, நல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்ச பிள்ளைங்க உள்ள அப்படியே போயிடுறாங்களா, அது எதனால சார்? குளிச்சுட்டு போகணும் சார் இல்லையா? சார் புரியல. பாடி டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது, அந்த டெம்பரேச்சரை சடனா மாத்துறீங்க தண்ணிக்குள்ள போற போது. அதனால ரூல் என்னன்னா, எப்பவுமே ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னால ஒழுங்கா ஷவர்ல குளிச்சு பாடியை டியூன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிங்கன்னா நார்மலா இருக்கும். இல்லைன்னா கிராம்ப்னு ஒன்று வரும், சடனா ஆயிடும். இல்ல சார், அதாவது என்னன்னாங்க சார், கிராம்ப்ஸ் வந்து ஒண்ணு, தட் இஸ் கரெக்ட். இது மெயினா என்னன்னா ட்ரௌனிங்ல வந்து ரெண்டு இருக்கு, வெட் ட்ரௌனிங், ட்ரை ட்ரௌனிங். வெட்டுனா என்னன்னா தண்ணி வந்து நுரையீரலுக்குள்ள போயிடும். தண்ணி வந்து நுரையீரலுக்குள்ள போயிடும், யூ ஆர் அனேபிள் டு பிரீத். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தா அந்த தண்ணியை உள்ள ஸ்வாலோ பண்ணாம, அதாவது லங்ஸ்குள்ள போகாத அளவுக்கு அவங்களால மூச்சு பிடிக்க முடியும். நீச்சல் தெரியாதவங்க விழுந்தா அது அவங்க வந்து தண்ணி உள்ள லங்ஸ்குள்ள போனோடனே அந்த இது வந்து ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்காம தே ஸ்ட்ரகிள் அண்ட் ட்ரவுன். இது வந்து ட்ரை ட்ரௌனிங்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா சடனா அந்த அனேபிள் டு அந்த சிவியர் ஸ்பாசம், லரிங்கோஸ்பாசம்னு சொல்லுவோம். அதாவது லாரிங்ஸ் அந்த தொண்டை குழிக்கு கீழே இருக்கிறது, ட்ரக்கியாக்கு மேல இருக்கும், எக்ஸாக்ட்லி சம்வேர் தேர். ஸோ அந்த லாரிங்ஸ் வந்து சடனா ஸ்பாசம் ஆயிடும், தண்ணி உள்ள போகாது, ஆனா லாரிங்ஸ் வந்து அந்த 1 or 2 drops போனோடனே சிவியர் ஸ்பாசம்னால யுவர் பிரீதிங் சடன்லி ஸ்டாப்ஸ். ஒரு விஷய சைக்கிள் மாதிரி பிரீதிங் ஸ்டாப் ஆனோடனே உங்களுக்கு பாடியோட மற்ற பார்ட்ஸுக்கு ஆக்சிஜனேஷன் குறையும், கை கால் அசைக்க முடியாது, அகெயின் பிரீதிங் குறையும். ஸோ இது வந்து ஒரு விஷய சைக்கிள் ஆகுறதுனால ட்ரவுன் ஆயிடுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃபன் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி கிராம்ப்ஸ் வந்து ஒரு மெயின் ரீசன். யுவர் காஃப் மசில்ஸ் நீட் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த், ஆர் அட்லீஸ்ட் யூ ஷுட் பி யூஸ் டு இட். அந்த பழக்கம் இருக்கணும். அந்த இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தண்ணிக்குள்ள இறங்கும் போது உங்களால காஃப் மசில்ஸ் ஈஸியா இது பண்ண முடியாது. ஸோ அந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு அந்த காஃப் மசில் வீக் ஆயிடுறதுனால, அந்த வாட்டரோட வெயிட்டை தாங்க முடியாம இது பண்றதுனால தே ஸ்ட்ரகிள். அதுல அந்த ஸ்ட்ரகிள்ல வந்து தே அந்த அந்த வாயை திறக்க கூடாதுங்கிற மறந்துட்டு டக்குன்னு ஏதாவது உள்ள போச்சுன்னா அந்த சைக்கிள்ல மாட்டு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப நாளா இந்த கொஸ்டின் எனக்கு கேட்கணும்னு இருந்துச்சு, நான் இன்னைக்கு கேட்டேன் சார். தேங்க்யூ. வசந்தி மேடம் வாங்க. வணக்கம் சார். என்னால் வீடியோவில் வர முடியாது, பரவாயில்ல மேடம், சொல்லுங்க. சிகாகோவில் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ண முடிஞ்சதுனால டாக்டர் அலமேலு, டாக்டர் அரவிந்தன்லாம் ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 2-3 நான் ஒன்றுக்கு ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். த சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரம்னு ஒன்று இருக்குது, கிரிப் டெத்து. அதில் நிறைய குழந்தைங்க, நிறைய இங்கே வந்து அமெரிக்காவில் அது வந்து கொஞ்சம் காமனாக இருக்குது. அதாவது கிரிப் டெத்து, குழந்தைங்க வந்து நல்லாவே இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ஆனால் வந்து சடனாக இறந்துடும் அந்த குழந்தைங்க. அதுக்கு வந்து ரீசனே கண்டுபிடிக்கல இன்னும். நிறைய ரீசன் இருக்குது, ஆனால் இதுதான் அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிக்கல. அது சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து நான் டெக்னாலஜிஸ்டாக சிடி எம்ஆர்ஐ பண்ணும்போது சிடியில் வந்து ஆன் த ஸ்பாட், முதல்லாம் வந்து நாங்கள் கான்ட்ராஸ்ட்னு ஒன்று இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த கான்ட்ராஸ்ட் வந்து இப்போ வந்து ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. முதல்ல வந்து அந்த அயடைன் கான்ட்ராஸ்ட்னு கொடுத்துட்ருப்போம். அந்த அயடைன் கான்ட்ராஸ்ட் கொடுத்து என் முன்னாலேயே ஒன்றுமே இல்லை, சடன் நல்லா தான் படுத்திருந்தார் அவருக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கொடுக்க ஒரு 1 செகண்ட் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்ஜெக்ஷன். கையை மட்டும் தூக்குனாரு, வித்தின் செகண்ட்ஸ் ஹி டைட். முந்தி நான் சொன்னாப்புல கோட் ப்ளூன்னு இங்கே இருக்குது, அந்த கோட் ப்ளூவை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா
எல்லாரும் அங்கே வந்துருவாங்க. உடனே அவங்கள ரிவைவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். அதே மாதிரி ட்ராமா 1 சென்டரில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ட்ராமா 1 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் அங்கே வந்து நின்றுடுவாங்க. என்ன என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. இந்த ரெண்டும் இங்கே ரொம்பவே நல்ல, அதாவது இந்த ட்ராமாஸ் 1 அண்ட் கோட் ப்ளூ அப்படிங்கிறது வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அது, எவ்வளோ உடனே குழந்தை இது மனுஷங்களை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு. எங்கே பார்த்தாலும் வந்து வாலில் டீஃபிப்ரிலேட்டர் இருக்கும், அங்கே ஹால்வேல கூட இருக்கும். டக்குன்னு அவங்க வந்து எல்லாருக்குமே சிபிஆர், நாங்கள் எல்லாருமே சிபிஆர் வந்து சர்டிஃபிகேஷன் எவ்ரி இயர் நாங்கள் வந்து காமிக்கணும், ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் அதாவது சில்ட்ரனுக்கு ஒரு தனி சிபிஆர், அடல்ட்டுக்கு ஒரு தனி சிபிஆர், இந்த ரெண்டையும் நாங்கள் காட்டணும் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் ஹாஸ்பைஸ்னு இங்கே ஒன்று இருக்குது. அதாவது டெத்து ரொம்ப, அதாவது ஆல்மோஸ்ட் டெர்மினல் இல்னஸ், கேன்சரோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹாஸ்பைஸ்னு ஒன்று இருக்குது. அதில் அவங்கள வைக்கிறாங்க. அதில் வந்து நர்சஸ் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. வீட்லேயும் நீங்கள் அதே ஹோம் கேரும் இருக்குது. அதே ஹாஸ்பைஸ் நர்சஸ் வந்து அது டெர்மினல் டெத்து, இவங்களை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, 2 மாதமோ 1 மாதமோ இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் வந்து நல்லாவே அவங்கள பார்த்துக்க முடியும். இதே கேர் நமக்கு அவங்க இங்கேயும் கொடுக்குறாங்க. இல்லை, நம்ம ஹார்ட்டை பற்றி நிறைய நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ஹார்ட் வந்து லேப்லேயே அவங்க ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் எப்படி பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளோட ஓன் செல்ல இருந்து அந்த ஷெல், அந்த மயோகார்டியல் அந்த அந்த செல்லம் எடுத்து அவங்க வந்து ஹார்ட்டை வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க லேபில். அந்த ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த எஸ்ஐ நோடு ஏவி நோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக்கல் பல்ஸை கொடுத்தோன்னே அது ஹார்ட் துடிக்க ஆரம்பிக்குது, அது வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம இப்போ ஃப்யூச்சரில் வந்து எப்படி நம்ம ஓன் ஹார்ட்டே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி தான் வந்து இப்போ ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு. நம்ம உங்களோட ஓன் ஹார்ட்டே அங்கே ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, உங்களுக்கு வேணும்னா அந்த ஹார்ட்டையே எடுத்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். இது ஏன் பாசிபிள் அப்படின்னா, அது தானாகவே எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எடுத்துக்கிட்டு அது தானாகவே துடிக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து அது ஒன்று தான் அந்த ஹார்ட்டில் ஒரு பெரிய நல்லது. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணாம். அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அந்த பல்சஸ் வந்துட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் எஸ்ஐ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு போய் வந்து எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த நாளே நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு கலந்துரையாடல் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். நான் காஸ் ஆஃப் டெத்தில் வந்து ட்ராமா, இன்ஃபெக்ஷன், கேன்சர்லாம் சொன்னேன் இல்லையா, அதில் இம்பார்ட்டன்ட் வந்து அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன், சடன் ரியாக்ஷன். மேடம் சொன்ன மாதிரி சடன் ஷாக் டு எனிதிங், ஈவன் பீ ஸ்டிங் கூட, தேல்கடி, பாம்பு கடி, இதெல்லாம் நியூரோ டாக்ஸின்ஸ் உள்ள போன உடனே டெத் ஆயிடுவாங்க. தட் இஸ் அனஃபைலாக்டிக் ஷாக் பேரு. அப்பதான் அனஃபைலாக்டிக் ஷாக்ல டாக்டர் அலமேலு, அனஃபைலாக்டிக் ஷாக்ல வந்து ஒரு பேஷண்ட் வந்து எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்தாங்க, பீ ஸ்டிங் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆனது வந்து கிட்னி தான் ஆச்சு. ஏன்னா நாங்கள் கிட்னி ஸ்டடீஸ் பண்ணோம், கிட்னியோட எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. அதுக்கு அந்த கிட்னி தான் டிஸ்ஃபங்க்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு அவங்களுக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரெமடால் கொடுத்து வந்தது மேடம். பேஷண்ட் ட்ரெமடால். ஆமாம், இந்த அயோடைன் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப ஃபேட்டல். அதை வந்து எப்படிதான் சரி பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் அவங்க வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ரா அயான் இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா சால்ட் அயான் இருக்கும், அதை எடுத்துட்டு குளுக்கோஸ் அயானை போட்டாங்க. குளுக்கோஸை போட்டோடனே அது சரியா போயிடுச்சு. இப்ப வெரி கம்பேட்டபிள் கான்ட்ராஸ்ட்லாம் வந்துருச்சு மேடம். இப்ப அயோடின் ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஆமா ஆமா, இப்ப வந்து அதை பத்தி பயப்பட வேணாம். இது 1970, 80ஸ்ல இப்படி ஆச்சு. எலோடியம்லாம் வந்துருச்சு. இப்ப ரொம்ப நல்ல கான்ட்ராஸ்ட்லாம் வந்துருச்சு. ஆமா, எம்ஆர்ஐக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இன்னொரு கேள்வி கேட்டுறேன், டாக்டர்ஸ் யாருன்னா பதில் சொல்லுங்க. லயோலா காலேஜுக்கு எதிரில் ஒரு 18 வயசு பையன், எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் இன் பிசிக்ஸ், புதுசா ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சான். அது இன்டர்நேஷனலா அந்த மெசேஜ் அங்க போய் அவனுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, which was they said it is equal to Nobel award. அந்த மெசேஜ் அவனுக்கு வருது, போஸ்ட்மேன் லெட்டர் கொடுக்குறாரு, லெட்டரை பிரிக்கிறாரு, எனக்கா இந்த அவார்டுன்னா அப்படியே கீழே வந்து டிராப் டெட் செத் பண்ணான். நம்ம லயோலா காலேஜ் பக்கத்துல 18 years old boy, extremely intelligent boy, he got an award. The moment he looked at it, he was so happy. அது blood circulation ஏதோ ஆச்சு, பட்டுன்னு கீழே வந்து செத்து போயிட்டான். சடன் ஹாப்பினஸ் அண்ட் சடன் ட்ராமா ரெண்டுமே பிரெயின் அஃபெக்ட் பண்ணும் சார். சார் அது வந்து யூசுவலா மேடம் நீங்க சொல்லுங்க மேடம்.
இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார், நீங்க தான் டாக்டர், சொல்லுங்க. யூஸ்வலா யங் பீப்புள் வந்து சடன் கார்டியக் டெத்துக்கு இது ரீசன் இருக்கு சார். ஹைப்பர் டிராஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி, ஹெச்ஓசிஎம் சொல்லுவோம். அதாவது என்ன ஆகும்னா, இப்போ நீங்க நீங்க சும்மா நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஹார்ட் பீட் வந்து 84 இருக்கும். திடீர்னு ஒரு நாய் துரத்தி வருது, ஓடுறீங்கன்னா யுவர் பிளட் சர்க்குலேஷன் ஷுட் இன்க்ரீஸ் டு கீப் அப் வித் தட் எக்ஸ்ட்ரா நீட். நாய் துரத்தி வருது, நீங்க தப்பிச்சு ஒரு மரத்து மேல ஏறுறீங்கன்னா உங்க ஹார்ட் ரேட் வந்து 140 150க்கு போகணும். அந்த வேலையை செய்யறதுக்கு உங்க ஹார்ட் ரெடியா இருக்கணும். அது சடன் சர்ப்ரைஸா இருக்கலாம், சடன் ஷாக்கிங் நியூஸா இருக்கலாம். நிறைய பேர் ஏதாவது நியூஸ் கேட்டோன்னே தொப்புன்னு மயங்கி விழுகிறது, அது எல்லாமே வந்து அந்த சடன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளட். நம்ம உடம்புல அவ்வளவுதான் பிளட் இருக்குது, அது தேவைக்கு ஏற்ப அது பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் போகணும். இந்த ஹெச்ஓசிஎம்ங்கிறது என்ன ஆகும்னா, ஹார்ட் மசில்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அந்த வெளியே ஹார்ட் மசில்ல இருந்து வெளியே வர்ற பாசேஜ் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மசில்ஸ் திக்னஸ் இட் இஸ் ஸ்லைட்லி பிளாக்ட். அது என்ன ஆகும்னா, சடனா இன்க்ரீஸ் ஆகும்போது, இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் வராது, சடனா நாய் துரத்தும் போது உங்களால அந்த கார்டியாக் அவுட்புட்டை வந்து உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நிறைய நீங்க இது படிச்சிருப்பீங்க, இந்த காவலர் பயிற்சி அப்போ திடீர்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு நியூஸாவது வந்துடும். நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த கரெக்டா அந்த செலெக்ஷன் டே அன்னைக்கு கிரவுண்டை சுத்தி ஓடும்போது விழுந்து செத்துருவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு நியூஸாவது நீங்க படிப்பீங்க. ஸ்கூல்ல பையன் ஓடிட்டு இருந்தா கிரவுண்ட்ல சடனா செத்துட்டான். அந்த ஹெச்ஓசிஎம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ வெரி காமன் டிசீஸ், பட் இட் இஸ் நோன். அன்காமன், கேள்விப்படாதுங்கிறது கிடையாது. அவங்க ஹார்ட் மசில்ஸ் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால சடனா ஏதோ ஒரு 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 பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது ஹார்ட்டால அது இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இமிடியேட்டா அந்த அந்த டீகாம்பன்சேஷன். ஆர்கன்ஸுக்கு போற டீகாம்பன்சேஷன் ஆகிறதுனால அது இமிடியட்லி டை. சரி, மேபி ஹெச்ஓசிஎம் மேபி எக்ஸ்பேன்ஷன் சொல்லுங்க. ஹைப்பர்ட்ராஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி. அப்செக்ட் கிடையாது. ஓகே, இங்க தேங்க்யூ. வந்துங்க சார், இங்க வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் நிறைய பேர் அப்படி இறந்துடுறாங்க. எக்ஸாக்ட்லி ஃபுட்பால் சடன் பிளேயர்ஸ் டெத். தான் நிறைய இது நடக்குது. அதனால அதுக்கு முந்தைய அவங்க வந்து அவங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கான்லாம் பாக்குறாங்க. ஆனா பார்த்தா கூட அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு டெத்தாவது இது நடக்குது ஸ்கூல் கேம்ஸ்ல. எக்ஸாக்ட்லி அதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் சடன் டெத் இன் யங் பீப்புள் வந்து இந்த ஹெச்ஓசிஎம் தான். அது நம்ம கிரிக்கெட்ல ஒரு ஆள் அவுட் ஆனாருன்னு இங்க பக்கத்து பிளாக்ல ஒருத்தர் ஷாக்ல அப்படியே செட் பண்ணாரு. ஆமா சார், ஆமா. S27 28 பிளாக்ல ஒருத்தர் கிரிக்கெட் பார்த்துனே இருந்தாரு. அது நிஜமா அந்த இடத்துல வின் பண்ண வேண்டிய ஏரியா இந்தியா. அந்த ஆள் அவுட்டு, அவன் அவுட்டு, இந்தியா தோத்துச்சு. ஐயோ அப்படின்னாரு, கீழே விழுந்தா செத்து போயிட்டாரு. அந்த 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 ஷாக் வர்றப்போ உங்களுக்கு அந்த பிளட் வந்து பாடியில எல்லா தேவையான இடத்துக்குள்ள ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா இமிடியட்லி த செல்ஸ் டை அண்ட் யூ பாஸ். முகுந்தன் சார் வாங்க. முகுந்தன் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார், ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாம் டாக்டர்லாம் நிறைய பேசுனாங்க, வெரி குட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எஸ்பெஷலி டாக்டர் அரவிந்தன் நம்ம டெக்னிக்கலாக பேசினாரு. ஸோ பேசிக்கலாக ஐ எம் ஏ டெக்னிக்கல் மேன். ஸோ பாடி ஒரு மிஷின். ஸோ அந்த ஆங்கிளில் தான் நான் பேசுகிறேன் இப்போ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருந்த என்னுடைய ஏரியாவில் தான் நான் பேசணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் மரணம்னா நம்ம பாடி இயங்கிறதுக்கு சக்தி வேணும். அப்போது அது ஒரு லைஃப் ஃபோர்ஸ், அது ஒரு ஃபோர்ஸு நம்மளுக்கு. அது ரெண்டு இணைந்து இருந்தால் தான் நம்ம பாடி இயங்கும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் ஆன்மான்னு சொல்லுங்கள், உயிர்னு சொல்லுங்கள், எதனா சொல்லிங்க. ஃபோர்ஸ், இட்ஸ் எ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் த பாடி. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இப்போ இந்த ஃபோர்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்றத விட, இப்போ ஆர்ட் சொன்னாங்க, அவர் அரவிந்த் நல்லா சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆர்ட் எடுத்துப்போம். ஆர்ட் இஸ் ஏ மெக்கானிக்கல் ஹைட்ராலிக் பம்ப். இட் இஸ் அ பம்ப். எதுக்குன்னா பிளட் சர்க்குலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் இஸ் அ வாட்டர்வே. எப்படி நம்ம ஷிப்பில் ரிவர்லலாம் எடுத்துன்னு போகிறோமோ, ஒரு டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் ஏரியா, அந்த பிளட்டு வந்து அது ரொட்டேட் பண்ணாதான் மீதெல்லாம் எடுத்துன்னு போவோம். ஆக்சிஜன் எடுத்துன்னு வரும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துன்னு வரும், நியூட்ரின்ஸ் எடுத்துன்னு வரும். அதனால இட் இஸ் ஏ டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். பிளட் சர்க்குலேஷன் இஸ் ஏ டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். அது ஆர்ட், அதுதான் ஆர்ட் தான் பண்ணுது. ஆர்ட் இஸ் ஏ பம்ப். இந்த பம்பு எப்படின்னா, இப்போ வீட்டில் எலக்ட்ரிக் மோட்ரு எப்படி பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக் கொடுக்குறோம், மோட்ரு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம், எலக்ட்ரிக் மோட்ரு வந்து பம்பை சுற்றுது, பம்பை வந்து வாட்டரை சர்க்குலேட் பண்ணுது, புஷ் பண்ணுது. இங்கே எலக்ட்ரிக்கல் தான். அவர் சொன்னாங்கல்ல, எல்லா டாக்டரும் சொன்னாங்க, அது எஸ்ஏ நோடுன்னு சொன்னாங்க.
SA node is the starting point of electricity. சிக்னல்னு சொல்லலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டி. அதுதான் அந்த SA நோட்ல இருந்தா அது வந்து டாப் கார்னர்ல இருக்கும். SA நோடுன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, who is controlling this அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, brain is not controlling this. It is ஆட்டோ மோட் தான் அது. இந்த ஆட்டோ மோடு அது வந்து அப்போதான் இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் வேணாம். நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அது ஷாக் கொடுத்ததுன்னா எப்படி நம்ம கையை வந்து டக்குன்னு சுருங்குதோ அதே மாதிரி ஆர்ட் சுருங்கும், மசில் வந்து சுருங்கும். அவர் சொன்னார் இல்லையா, மசில் எலக்ட்ரிசிட்டி மசில் ரெண்டு நல்லா விளக்கினார், அரவிந்த் நல்லா விளக்கினார். ஷாக் அடிச்சா நம்ம கை சுருங்கும்ல, அதே மாதிரி ஆர்ட் மசில் சுருங்கும். ஸோ பம்ப் இஸ் ஆக்டிங். அது டெக்னிக்கல் பாயிண்ட். சரி, அவர் வந்து சொன்னார் இந்த SA நோடுன்றது இட் இஸ் நாட் கண்ட்ரோல் பை பிரெயின், இட் இஸ் செல்ஃப் இன்டியூஸ்ட். அந்த அந்த பேஸ் மேக்கர் பற்றி பேசுனாங்க இல்லையா, அதில் ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அது கரெக்டாக வரணும், பீரியாடிக்கலாக வரணும். மிஸ்ஸிங் பல்ஸ்னுவாங்க, திடீர்னு மிஸ்ஸிங் பல்ஸ் அப்படின்வாங்க. அந்த மிஸ்ஸிங் பல்ஸ் வர சொல்ல அப்போ அது இட் ஹாஸ் டு பி ரெக்டிஃபைட். அப்போ பேஸ் மேக்கர் போட்டிங்கன்னா இட் வில் கீப் ஆன் கிவிங் த சிக்னல். அந்த எப்படி பீரியாடிக்கலாக கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கினே இருக்கும். ஆர்ட் அக்கார்டிங்லி SA நோடுக்கு அது ஸ்டாண்ட் பைன்னு வச்சுங்களேன், சப்போர்ட் பண்ணுது. SA நோடு பண்ணாதனால தானே அது பிரச்சனை, சிக்னல் கொடுக்கல. ஸோ அதுக்கு பேஸ் மேக்கர் இஸ் தேர். அது ஒரு பாயிண்ட். அப்புறம் ஆர்ட் அட்டாக்ன்றது கார்டியாக் அரெஸ்ட். இது எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆனா அரெஸ்ட். பிளட் ஹார்ட்டுக்கு ஒரு ஆர்கன் தானே, அதுக்கு ரத்தம் வேணும், பவர் வேணும், இது வேணும், எல்லாம் நியூட்ரிஷன்லாம் வேணும். அது வந்து ஐடாலிக். நாங்கள் வந்து ஐடாலிக்கணும், இங்கே வந்து பிளட்டு. அதில் எதனா பிளாக் ஆயிருந்து போகலன்னா அது வந்து ஹார்ட் அட்டாக். ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் நம்ம. ரெண்டு இதுவாக ப்ராப்ளம் வரலாம். சரி, அப்போ ஹார்ட் எப்படி ஜாஸ்தி ஆகுது? நீங்கள் ஹார்ட் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்றீங்கன்னா, பிரெயின் இஸ் ஒன்லி மாடிஃபைங் த ரேட். ஹார்ட் ரேட்டை வந்து பிரெயின் இஸ் ஒன்லி மாடிஃபைங், இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் த ஹார்ட் ரேட். அது SA நோட் தான் பண்ணுது. அது ஒன்று. அப்புறம் டெத்தை பற்றி பேசுனாங்க. டெத்துன்றது நான் சொன்னல, ஒரு ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த பாடி. அப்போ நம்ம பாடியில நிறைய ரிங்ஸ் வால் இருக்கு. எப்படி யூரின் வச்சுங்களேன், நம்ம வால் குழாய் திறக்கிறோம், அது ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு வால் இட் வில் ஓப்பன் த வால். இங்கே வந்து பிளாடர்ல ஒரு ரிங் வால்வாங்க. ரிங்ன்றது இப்படி இருக்கும், அப்படி சுருங்குனா வால் மூடிக்கும், அப்படின்னா பண்ணும். ஸோ டு க்ளோஸ் தட் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட். டெத் ஆன உடனே இந்த ஃபோர்ஸ் எடுத்துட்ட உடனே இட் வில் ஓப்பன். அதனால தான் யூரினும் செக் பண்ணுவாங்க, யூரின் போயிட்டு இருக்காங்களான்ட்டு. அது சப்ளிமெண்ட்ரி தான், அது கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு சப்ளிமெண்ட்ரி. யூரின் பிளாட் வந்து அது அதே மாதிரி மோஷனும் லூஸ் மோஷன் இருந்தால் ரிங், அங்கேயும் ரிங் வால் தான், எல்லாமே ரிங் வால். முக்கியமாக கண்ணை பார்ப்பாங்க. ஐரிஸ் வந்து டைலைட் ஆகிடும். இன்ஃபேக்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பேராமீட்டர் டு பி செக் ஃபார் த டெத். ஐரிஸ் அப்படின்ட்டு ஓப்பன் ஆகிடாது. ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது டைரக்டாக பிரெயின் லிங்க், அதனால தான் அதை பார்ப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஏஜ் பற்றி பேசுனீங்க. ஏஜ் வந்து our body is made up of 70 trillion cells. Every 2 years it is replaced, completely replaced. அப்போ ஏஜிங் எப்படி வருது கொஸ்டின் வருது இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் அந்த செல்லு ரீப்ளேஸ் பண்ண சொல்ல, இந்த ஷூ லேஸ் இல்லைங்களா, இந்த ஷூ லேஸ் அந்த டிப்பில் ஒன்று இருக்குல்ல, பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு பேர் எனக்கு தெரியாது, டெக்னிக்கலாக தெரியாது எனக்கு, அது அவங்களுக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியும். டிஎன்ஏவில் இருக்கு. அந்த டிஎன்ஏல இருக்க அந்த ஷூ அந்த இது வந்து அது போயிடும், கொஞ்சம் ஒவ்வொரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் அது குறைஞ்சிக்கினே வந்ததுன்னா, அப்போ அதனுடைய நெக்ஸ்ட் இது எஃபெக்ட் வந்து அதே ஸ்டேஜில் இருக்காது. முதல்ல எப்படி இருந்ததோ அதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படி இருக்காது, அதனுடைய எஃபிஷியன்சி வில் லூஸ். அது வந்து ஏஜை பற்றி சொல்றது. அப்புறம் இன்னொரு கூட சொன்னார். இப்போ அவர் கேட்டார், முத்தியா சார் கேட்டார், சடனா இறந்துட்டாங்க நியூஸ் கேட்ட உடனே. எமோஷன், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸ் எமோஷன்றது இட் அஃபெக்ட்ஸ் த ஃபோர்ஸ் ஆன் த ஆர்கன். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, பயத்தில் வந்து யூரின் போயிடுவான்,
ஒரு பயம் வர சொல்ல திடீர்னு யூரின் போயிடுவாங்க. அது நம்ம ஏடு இல்லையா? அப்போ அது நான் வந்து அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் போக விரும்பல. ஏன்னா நாங்க சக்கரம்னு சொல்லுவோம், நாங்க இந்த சக்கரங்கள் அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ இங்க வேணாம் நம்மளுக்கு. அந்த ஃபோர்ஸ் இஸ் சடன்லி வித்ட்ரான். அப்போ அந்த ரிங் வால் ஓப்பன்ஸ். அதே மாதிரி ஆர்ட்டுக்கும் அந்த ஃபோர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். எமோஷன் கேன் அஃபெக்ட் த ஃபோர்ஸ். அப்படி லிங்க் சயின்டிஃபிக்காக அப்படி லிங்க் பண்ணீங்கன்னா புரியும். நீங்க பார்க்கலாம், இந்த கோல் போட்டவங்கெல்லாம் வந்து ஆனந்த கண்ணீர்ன்றான். ஆனந்த கண்ணீர்ன்றது எதுக்கு வருது? ஆனந்த கண்ணீர் நல்ல சந்தோஷமா தான். ஏன் கண்ணீர் வரணும்னா அந்த ரேட் ஆஃப் ஹாப்பினஸ் மோரா அதை குறைக்கிறதுக்கு தான் ஒரு செக் பாயிண்ட். அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர். கண்ணீர் வரத்தே ஒரு ஸ்பீட் பிரேக்கர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டென்னிஸ்ல கோல் போட்டான்னா கையை பிடிச்சி அப்படி அழுப்போம், கத்துவோம். அந்த கத்துறதெல்லாம் வந்து அந்த எமோஷனை டவுன் கிரேட் பண்றதுக்கு தான் அப்படின்ட்டு. எமோஷன் ஹவு பிளேஸ் இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சயின்டிஃபிக்கா சொல்லலான்னு. ரொம்ப தேங்க்ஸுங்க, நம்ம நல்லா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்யூ. நான் பேசவா? வாங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கேக்கலையா? இந்த வாய்ஸ் கேக்கலையா? அதனால அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. சார் நீங்க நடராஜ் சார் பேசுங்க. இது அனாஃபிலாக்டிக் ஷாக் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 2 விதமா எஃபெக்ட் பண்ணும். இந்த பென்சிலின் கொடுப்பாங்க இல்லையா, பென்சிலின் சென்சிட்டிவான ஆக்கள். அது மட்டும் இல்லை, நிலக்கடலை பீனட் சாப்பிட்டு இப்போ ரொம்ப ஜாஸ்தியா வருது யங் பீப்புளுக்கு. அப்ப அது சாப்பிட்டோன்னா இந்த அனாஃபிலாக்டிக் ஷாக்ல இந்த பேசோ வேகஸ் ஷாக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்தோடனே கொலாப்ஸ் அண்ட் டை. அதுக்கு தான் ஒரு பெண் வந்து கொண்டு போவாங்க. அப்படியான அலர்ஜியான ஆக்கள் தப்பி தவறுதலா சாப்பிட்டா. மற்றபடி இந்த சில போல அது அப்படி ஷாக் வர்றதுக்குள்ள இந்த ஒரு ஸ்வெல்லிங் வரும், இந்த லரிங்கோ எடிமான்னு சொல்லி, அது மூச்சுக்குள்ளே அடைச்சிட்டு. ஸோ தே டை. மற்றது வந்து கார்டியக் அரெஸ்ட் மாதிரி ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ஐஸ் வாட்டரில் தண்ணிக்குள்ள இறங்கினோன்னா கார்டியக் அரெஸ்ட் மட்டும் இல்லை, ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டும் வரலாம். அதுக்கு வேறு காரணம் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு அப்படி அது சுவாசிச்சா. அப்போ அது ரொம்ப பேர் பேசுகிறேன் இல்லை ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், அது அன்காமன். பட் ஆனால் இந்த அனாஃபிலாக்டிக் ஷாக் இஸ் வெரி காமன் இல்லையா? ஆனால் அது இந்த ஊரில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பீனட்ஸ் நிலக்கடலை இல்லையா, நான் ஸ்ரீலங்காவில் கேள்விப்படையே இல்லை. இந்தியாவில் இருக்கா நிலக்கடலை சாப்பிட்டு ஷாக் அப்படி அனாஃபிலாக்டிக் வர்றது? இருக்குதா? தெரியல சார், தெரியல. நீங்க சொல்றது young people are dying getting this anaphylactic shock. இல்ல அது பட் that is because of peanuts அப்படின்றது தெரியல. அதான் பீனட் அலர்ஜின்னு சொல்றாங்க. கிரவுண்ட்நட்ல அஃப்லாடாக்சின் ஒரு டாக்ஸின் இருக்கு சார். சரிங்க. அது ப்ரொடியூஸ் டாக்ஸிசிட்டி, அவ்வளவுதான். டெத் வந்து நாளையாகும். இது சாப்பிட்டது உடனே இதை கேட்ட அனாஃபிலாக்டிக் பெனிசிலின் ரியாக்ஷன் மாதிரி தான். அது மாதிரி அது ரொம்ப ரேர். எல்லாரும் வேர்க்கடலை சாப்பிடுறாங்க, அழுகின வேர்க்கடலையில அந்த அஃப்லாடாக்சின் இருக்கும், பார்த்து சாப்பிடணும். அதுல சம் ரியாக்ஷன் வரலாம். இல்ல அதான் இது அனாஃபிலாக்டிக் சொல்றீங்களா, வேசோவேகல் அட்டாக் வந்ததான் எனக்கு தெரியல. அல்ல லரிஞ்சியல் எடிமா. அது வந்து நம்ம காப்பாத்திடலாம் சார். we can save the patients. நார்மலா கிரவுண்ட்நட்ல இருக்குமா கொஞ்சம் கெட்டுப்போன கிரவுண்ட் இல்ல நார்மல் இந்த 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 டேக் அவேல சாப்பிட்டு சாகுறாங்க 2-3 பேர் செத்துறாங்க young people. டேக் அவே எல்லாம் வரலாம். they didn't know they were allergic. they have not processed properly. கொடுத்துட்டாங்க. அதுக்கு they don't know the reason. அவங்க நினைக்கிறாங்க maybe young generation they are getting sensitive due to some other reason. And இந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தா அதால வர அந்த ஆன்டிபாடிஸ் ஆர் shared with peanuts ன்னு சொல்றாங்க. It's a theory. I don't know how much it's but it is different. இப்ப அது நார்மலா வந்து கிரவுண்ட்நட் வந்து ரொம்ப நல்லது, இட்ஸ் புரோட்டீன் இருக்கு, நிறைய மினரல்ஸ் இருக்குதெல்லாம் நம்ம good for health sir. good for health. minimal moderate amount good. but ஹெவியா எடுக்கக்கூடாது. இல்ல அதேதான் இந்த இந்த என்ன சொல்றது பீஸ்டிங், தேனி கொட்டினாலும் திடீர்னு சாகலாம். ஆயில் பண்ணி எடுத்துக்கலாமா? அவிச்ச வேர்க்கடலை சாப்பிடலாம். இல்ல இது வந்து கொஞ்சம் பேருக்கு தான். they carrying a card. என் சன் வந்து யூஎஸ்ல ஷார்லோட்னு ஒரு ஊர்ல
இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்டான், கருணக்கிழங்கு யாமுன்னு நினைக்கிறேன். அது சாப்பிட்ட உடனே இங்க இந்த இடம் அப்படியே சுருங்கிருச்சு. போன்ல என் கூட பேசுறான், அப்பா எனக்கு ப்ராப்ளமா இருக்குது, நான் கார் எடுத்துக்கிட்டு டாக்டர் பார்க்க போறேன் அப்படின்னு. நான் பேசிக்கிட்டே போடா அப்படின்னு சொன்னேன். கார் ஓட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ போய் ஹாஸ்பிட்டலில் இறங்குறான். பேசிக்கிட்டே தான் உள்ள போறான். டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொல்றாராம், இது ஷாக்கு, உனக்கு ஒத்துக்கல, நீ ஒரு 1 hour கழிச்சு வந்த செத்து போயிருப்ப, நல்ல காலம் வந்தேன்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்தினாங்க. ஒரு சார் 4-5 அவருக்கு minutes பேச முடியலையா? என்னாச்சு அவருக்கு? என்ன யாம் யாம் சாப்பிட்டா என்னாச்சு? சாப்பிட்டது ஒத்துக்கல அவனுக்கு. இல்ல என்ன பண்ணுச்சு? தொண்டை அப்படியே பிடிச்சி அடைச்சிருச்சு, மூச்சே விட முடியல. ஓகே ஓகே, லாரிங்கல் ஸ்பாசம் சார் சொன்ன மாதிரி. அதுக்கு நடுவுல ஏதோ மைல்டா என் கூட பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு போனான். போய் உள்ள டாக்டர் பாக்குற வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தான். அப்புறம் டாக்டர் சொல்லி, இது 1 hour லேட்டா வந்தா இவோட டைட் அப்படின்றாங்க டாக்டர். தேங்க்யூ அரவிந்த் சார், தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு பண்ணிட்டு நாங்க டாக்டர் எங்கேயாவது நாங்க சொன்னோம் சார், டெத் ப்ரொடியூஸ் பை டாக்டர்ஸ் ஏதாவது டாபிக் வந்ததா? அப்ப ஏன் சார் பப்ளிக் வந்து டாக்டர்ஸ் அக்யூஸ் பண்றாங்க ஒவ்வொரு டெத்துக்கும்? எனி சிம்பிள் டெத் அக்கரிங் இன் தி ஹாஸ்பிடல் ஆர் இன் தி மேடம், இது வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு இல்ல. இப்ப நாங்க சொல்றதுல ஏதாவது நாங்க வந்து காப்பாற்ற முடியாத கேஸ்ன்னு சொன்னோமா? ஈவன் எண்ட் ஸ்டேஜ் கேன்சர் கூட காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இருக்கச்சே டாக்டர்ஸ் we are dedicated to save the life தான். We are preventing death at any time, at any cost, at any age. Correct. But why doctors are being defamed in the public? பிரச்சனை என்னன்னா வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அவங்களோட எமோஷன்ஸ், நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் பப்ளிக் டூ தி சேம் சார். ஈவன் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு உயிர் விட்டு நாங்க பாக்குறோம்ல சார். 1000 பேஷண்ட் பாக்குறோம், அதுல ஒவ்வொரு பேஷண்ட் we give important attention, but something happens minutely without our knowledge. அதுக்கு போய் ஸ்கேப்கோட்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்கேப்கோட்டிங் பழிய இன்னொரு ஆள்ல போடுறது. வேற யாராச்சும் பேசுறீங்களா? சதீஷ் இருக்கீங்க, சிவகுமார் சார், அப்புறம் வந்து கோபால் ரத்னம் சார், ஸ்ரீனிவாசன் சார். நீங்க அதாவது டெத்தை வந்து சயின்ஸா பார்க்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப அலமேல் டாக்டர் அம்மா சொன்னாங்க எல்லாரும் எங்களை ஹட் பண்றாங்க திடீர்னு. ஆனா கடைசியில டாக்டர் ரொம்ப கிட்ட இருக்கும்போது நீங்க கடவுளை வேண்டிக்கிறீங்க, அந்த வார்த்தையான்னு சொல்றீங்க. சயின்ஸ் நமக்கு நான் சொல்றேன். அந்த டாக் இங்க வேண்டாம், நம்ம அப்புறம் பேசிக்கலாம், தனியா பேசிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். இல்ல ரிஃபை பை, அது தனியா பேசிக்கலாம் நம்ம. அப்புறம் நிறைய ரீசன் இருக்கு. ஓகே கோபால் ரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் சார். இது வந்து மக்களுக்கு தெரியணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இது தெரியணும். ஏன்னா டெத் வந்து எப்படி லைஃப் வந்து பர்த்து, க்ரோத்து, டெத்துன்றது அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ சொசைட்டிலையும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து சார். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக அட்டன் பண்ணதுக்கு ஒரு காரணம் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் இன்னைக்கு மார்னிங் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. பை 2:30 2 o'clock லஞ்ச் எடுத்துட்டாங்க. நம்ம 4:30 ஷீ கொலாப்ஸ்ட். நோ மோர். ஸோ அதை அந்த டெத்தை அட்டன் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன். ஸோ ஐ டோன்ட் ஹவ் மச் ஸ்பீச்லெஸ் நான் ரைட் நவ். ஸோ எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ அது எங்கள் கம்யூனிட்டியில் மேடம் பக்கத்துலேயே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது என்ன ரீசன்ன்றது புரிஞ்சுக்கணும். பட் அது அந்த இடத்துல வந்து எமோஷன்ஸ் காமிக்கும் போது தான் வேற மாதிரி அப்ரோச் வருது என்னுடைய கருத்து. நல்ல வெரி குட் ப்ரோக்ராம், நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் எஃபெக்டிவாக மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் எவ்ரி டாக்டர் அண்ட் பார்ட்டிசிபென்ட் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ சார். Thank you very much. Thank you everyone. Thank you sir. Thank you doctor. Thank you very much. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் சார். மார்டின் கேட்டாங்கல்ல ட்ரௌனிங்ல ஏன் கொலாப்ஸ் ஆறாங்கன்னு. ஆமா சொல்லுங்க. ட்ரௌனிங் போதே அவர் மெயின் பாயிண்ட் இஸ் ஹெட். இந்த ஹெட் வெயிட்ல உள்ள போயிடுச்சு, தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா we'll swallow water. அப்பதான் சார் சொன்ன மாதிரி ஃபுல்லா லங்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடும் தண்ணில. பட் யூ பேடல் யுவர் லிம்ஸ், நல்ல கை கால் அடிச்சு ட்ரை டு கம் அப், கீப் த ஹெட் above the water, you will never die. somebody will pull you up. அந்த தலை மட்டும் தண்ணியில வெளியில இருந்ததுன்னா we can save our life from any doubt of drowning. இன்னொரு இப்ப நீங்க ஹெட்ன்னு சொன்ன பிறகு எனக்கு ஒரு சின்ன டவுட் வேற. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில நேரத்துல ஸ்விமிங் பூல்ல குளிக்கும் போது டெப்த் போய் தலையில அடிபடுற சான்சஸ் இருக்குது. ஆமா, ஹெட் இன்ஜுரி வரும். அந்த ஹெட் இன்ஜுரியும் வந்திருக்கும், வர வாய்ப்புகள் இருக்கு. அது தெரியாது, வந்தவனே அவங்களால ஒண்ணு முடியாது.
அதனால டெத் காசஸும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இருக்கலாம். தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். சதீஷ் பேசுங்க. நான் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கோபாலரத்னம் சார் சொன்னதோட ஆட் ஆன்னு, சின்ன அண்ணாமலை அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர்மாங்க, நல்ல கேலி கிண்டலோட சிவாஜி பெட்டில சின்ன அண்ணாமலைன்னு பேர் அவருக்கு. 60வது பிறந்த நாள் ஊரெல்லாம் கூட்டி வச்சிருந்து காரைக்குடியில அவருக்கு பிறந்த நாள். மேல ஒரு சல்லடையை வச்சுட்டு எல்லாரும் ஒரு சொம்பு தண்ணி ஊத்துங்கன்னாங்க. தண்ணி ஊத்திட்டு இருக்கிறப்பே ஸ்பாட்ல அப்படியே விழுந்தாரு, செக் பண்ணாரு. பிறந்த நாளுக்கு வந்தவங்க அத்தனை பேரும் இறந்த நாள் அட்மெண்ட் போனாங்க. ஷாக்கு. அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் இது நடக்கும். இது வந்து அதான் சில விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எல்லாம் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிடுறோமே தவிர அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வேணாம்னு சொன்னா கூட நம்ம ஆளுங்க ஒத்துக்க மாட்டோம். அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், முறை, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல், காலகாலமா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குது. சிவகுமார் சார் வாங்க. வணக்கம் வணக்கம். வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எல்லாரும் நல்ல சூப்பர் தான் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னாக்கா ஒரு மரண பயம் இல்லாம போச்சு. ஒரு மரண பயம் எனக்கு இல்லை இப்போ ஆக்சுவலி. ஆனா ஐ வாஸ் இன் டெத் பெட் டியூரிங் கொரோனா. 3 வாரம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல். அப்ப அட்மிஷனே கிடைக்காத நேரம். எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு கவுண்ட் பண்றப்போ வெளியே வந்தவன் நான். அந்த 3 வாரத்திலையும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன். ஒரு பிரிவுல இருமி சளியா வந்தது, ஒரு பிரிவுல இருமி சளியே வரல, அப்படியே கெட்டி போச்சு, வெறும் ட்ரை. எழுதுனா இருமல் வரும், டாய்லெட் போயிட்டு வந்தா ஒண்ணுக்கு வரும், ஒண்ணுக்கு போனா வரும், டாய்லெட் போனா அவ்வளவு மூச்சு வாங்கிட்டே இருந்த, ஆக்சிஜன் லெவல் குறையவே இல்லை. கவுந்தடிச்சே படுக்கணும்னாங்க. நெஞ்சில தலகாணி வச்சுக்கிட்டு கட்டில மேல அப்படி போட்டு கையை கீழே தொங்க போட்டே தான் படுக்கணும்னாங்க. இது அந்த அளவுக்கு கொடுமையா இருந்தது. நெக்ஸ்ட் டே நான் முடிப்படா இல்லையான்ற அளவுக்கு அந்த பயம் இருந்தது. நான் நெக்ஸ்ட் டே என் பையன் சொல்லிட்டேன், என்னுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு, என்னுடைய லாக்கர் கீ எங்கெங்க இருக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு, ஐ மே நாட் பி அலைவ், ஸோ நீங்க எல்லாம் ரெடியான்ற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். என்னுடைய டெத் மெசேஜ் எல்லாம் எப்படி வரணுன்ற அளவுக்கு கூட நான் நோட் பண்ணி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு மரண பயத்தை நான் பார்த்தேன். ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் அவ்வளவு மரண ஓலம், அந்த ஒலி கிளப்பிக்கிட்டே இருக்கும். அந்த ஜிஹெச் ஃபுல்லா அந்த சைரன் ஹாரன் போறதோ வர்றதோ, நான் கண்டதிலே ஒரு பாடி போறதும் உள்ள வர்றதுமா இருந்த நேரம். அந்த அளவுக்கு அந்த கொரோனா மீண்டும் வந்து எனக்கு பெரிய மீண்டும் படைக்க வந்தவன்ற மாதிரி இருக்கு. ஆனா இதே என்னுடைய பிரதர் அதே 1 இயருக்கு முன்னாடி கொரோனா வந்தப்போ இறந்துட்டான். அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்தாக்கா பிழைச்சிருப்போம். சாதாரணமாவே ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே இல்லை, நீங்க நார்மலா ஆயிடுவீங்க, நார்மலா பயம் தைரியம் கொடுத்தே எனக்கு கொடுத்தாங்க, ஒரு ஆக்சிஜன் கொடுத்தே எனக்கு இருந்தாங்க. அந்த மூக்குல ஏதோ நுழைப்பாங்களே, இந்த வாய்க்குள்ள வச்சு ஏதோ அந்த ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சது இல்லை, அது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல என் தம்பி கொடுத்தாங்க. வாஸ் நோ மோர். அது மாதிரி எனக்கு ஒரு கம்பேரிசன் உண்டு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நல்லா ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப செலவு பண்ணி 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி உடம்பு பார்க்க முடியல. என்னை விட 5 வயசு 6 7 வயசு சின்னவன் இறந்துட்டான்னு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஒண்ணுங்க, இறந்த பிறகு நல்லா ஷேப் பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. அப்புறம் கூட முடி முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றாங்களே, உண்மையா கையை கால மூக்கெல்லாம் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாடி அப்படியே வச்சிருந்தாங்க, சின்னதா தாடி மயிர் முளைக்கும்ன்றாங்க. உண்மைங்களா சயின்டிபிக்கா? யாராவது சொல்லுங்க. அரவிந்த் சொல்லுங்க சார். டாக்டர் அரவிந்த் சொல்லுங்க. போயிட்டாரு. அது இறந்த பிறகும் சொல்லுங்க. இல்ல இது நான் ரொம்ப பார்த்தேன். அவங்க சொல்றாங்க அதுக்கு ப்ரூஃப் இல்ல. அதாவது இந்த உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் வேப்பரைஸ் பண்ணுது, சுருங்குது இல்லையா ஸ்கின். அப்படி சுருங்கும் போது அந்த மயிர்கள் நிகம் எல்லாம் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணுது. அதை பார்த்துட்டு தான் வருதுன்னு சொல்றாங்க, ப்ரூஃப்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ. அது ஒரு ரீசனா இருக்கலாம் இல்லையா? தேங்க்யூ டாக்டர். சதீஷ் பேசுறீங்களா? நான் வந்து ஒரு 22 hours க்ளோஸ் டு 2 hours வந்து எல்லாரும் பேசுறத கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷலி டாக்டர்ஸ் வந்து இன்டெப்த்து போய் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம கொஞ்சம் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி அதுனா டிஎன்ஏ இதுனா கொஞ்சம் படித்தவங்களுக்கு டப்புன்னு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கு.
பட் லைக் இன்னும் கீழே இறங்கி லேமன்னா போனோம் அப்படின்னா லைக் ஐ நோ வி நீட் டு ஸ்பெண்ட் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் பிகாஸ் அதோட பேசிக்ஸாக நம்ம ஸ்கூலிங் அதெல்லாம் படிச்சனால வி கேன் கிராஸ்ப் இட், அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் நம்ம இன்னைக்கு பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு புக் எடுத்திருக்கேன், லைஃப் ஸ்பேன் அப்படின்னு, ஒய்வி ஏஜ் அப்படின்ட்டு, டேவிட் சிங்க்லர்னு ஒரு லாஞ்சிவிட்டி ரிசர்ச்சர். ஸோ அவர் தான் வந்து மைஸில் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ அவரோட புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் வந்து வாட் வி நோ. ஸோ இப்போ இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து தான் பேசணும், வாட் வி நோ அப்படின்னு. அதில் 8 ரீசன்ஸ் வி நோ ஃபார் டெப்த்தை தான் டீட்டெயிலாக நம்ம படித்தோம், டெலமோரி எஃபெக்ட், டெலமோரி அட்ரிஷன் எல்லாமே. பட் அது எல்லாமே இன்னைக்கு நம்ம ஹை லெவலில் பார்த்தோம். பட் நம்ம நெக்ஸஸ் மாதிரி அதை வந்து இன்டெப்த் டீட்டெயில்டாக கொஞ்சம் போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது பூபைட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்கமிங் வீக்ஸ் இன்னைக்கு பேசின ஹை லெவலில் நம்ம டீப் டேவாக அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க ப்ளஸ் மற்ற ஆர்டிக்கல் அது ரெஃபரன்ஸ் ரிசர்ச்னு எடுத்து வச்சு நம்ம பேசலாம். ஓகே, ஓகே தேங்க்யூ. சிவகுமார் சார், நீங்க கேட்டீங்களா ஹேர்ஸ் முளைக்குமான்னு? ஆமாங்க. ஹேர்ஸ் முளைக்காது சார். அந்த டெத் ஆன உடனே பாடி ஷ்ரிங்க் ஆகும், ஸ்கின் ஷ்ரிங்க் ஓ ஆகும். அப்ப அந்த ஓகே ஹேர் ஃபாலிக்கல் பக்கத்துல இருக்கிற ஸ்கின் எல்லாம் தூக்கிட்டு நிற்கும். அப்ப ஓகே ஹேர் ஓகே எல்லாம் ப்ரொஜெக்டடா நிற்கும். அப்ப என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம அதுக்குள்ள வளர்ந்துச்சு பாவமோ. சின்ன ஹேர் தான், பிகாஸ் ஆஃப் ஸ்கின் ஷ்ரிங்கிங் அண்ட் டீஹைட்ரேஷன், தண்ணி இல்லாதனால அந்த ஹேர்ஸ் எல்லாம் வில் ஸ்டார்ட் ப்ரொஜெக்டிங் அவுட். So that will appear like a growing. It is not growing. சரி சரி It will not grow. அதுதான் இப்ப டாக்டர் ஜெகநாதனும் சொன்னாங்க. டெத் That தேங்க்யூ right. மேடம், அப்படின்றதுனால தேங்க்யூ மேடம். மேடம். ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமா சேர்த்து பதிவு பண்ணிடுறேன். பல இடங்களை சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். நம்ம குரூப்ல நான் வந்து ஃபுல் பாடி டொனேஷன் எழுதி கொடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு கார்டு ஒன்று பர்ஸ்லேயே வச்சிருக்கிறேன். எங்கே போனாலும் இந்த கார்டோட தான் போவேன். அது என்டையர் பாடி டு பி டொனேட்டட். பையன் பொண்ணு 2 பேரும் பேரம் பேத்தி மருமக மாப்பிள்ளை எல்லாரும் யூஎஸ்ல இருக்கிறாங்க. வர்றதுக்கு எப்படியும் 24 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸுக்குள்ள என் பாடியை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் கொடுத்துருங்க. அவங்க பிசியாலஜி அனாட்டமி டிபார்ட்மெண்ட் எதையாவது பண்ணிக்கிட்டோம். வெறும் ஃபோட்டோ வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சடங்கு கிடையாது, ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிடையாது. டெத்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர், அப்புறம் எதனா ஒரு 4 பேருக்கு சொல்கிறதுக்கு ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ், டிஸ்போஸ் த பாடி இன் 3 ஹவர்ஸ். ஐ வாண்ட் வாட் எவர் குட் பி டேக்கன் அவே, ஐ வாண்ட் தெம் டு பி டேக்கன் அவே. பட் பை அண்ட் லார்ஜ் நானே யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களே எழுதிருக்கோம் சார். ஐ எம் 70 டுடே. பட் 2 ஹவர்ஸ்க்குள்ள பாடி 2 to 3 ஹவர்ஸ் என் பாடி டிஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு பையனுக்கு, பொண்ணுக்கு, ஒய்ஃப்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறேன். வெரி வெரி கிரேட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சூப்பர் நான் ஒரு ரொம்ப இது செல்வா பேசுறீங்களா? வாங்க செல்வா. சார் வாங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார் ஆமாம் டாபிக். சார், நானும் உங்களோட கிளப் தான். ஐ எம் இன் யுவர் கிளப். ஐ எம் ஆல்சோ டன் தி சேம் திங். வெரி குட். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க நான் கூட செல்வா. நான் கூட இந்தியாவில் எழுதி வச்சு தான் வந்திருக்கேன். இங்கே இன்னும் பதிவு அப்படிங்களா? பண்ணல, இங்கே பண்ணணும். So அங்கேயே nice. கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். கண் தானத்துக்கும் கொடுத்துருக்கேன். வெரி எல்லாமே குட். அங்கே இருக்கும்போது கொடுத்துட்டேன். இங்கே வந்து திருப்பி பண்ணணும். சூப்பர் சார் டோனர் சூப்பர் கார்டு, கிஃப்ட் சூப்பர் சார், லைஃப். சூப்பர், வெரி குட். இது பர்ஸ்லயே எக்ஸலன்ட். இருக்கும். எங்கேயோ ஆக்சிடென்ட் வெளியூர்ல இறந்து போனா கூட ஆமாம், அதை வச்சுக்கணும், பார்த்துட்டு கையில் இருந்தால் ஹார்வெஸ்ட் தான் பண்ணிடலாம். கரெக்ட். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார் டாபிக், ரொம்ப சயின்டிஃபிக்காக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ அது அவர் நீங்கள் பேச பேச தான் நான் போய் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எப்படிலாம் வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ டெத்து எதனால் நடக்குது. நம்ம ரொம்ப சிம்பிளான விஷயம், இப்போ பீனட் அலர்ஜி இங்கே வந்து ரொம்ப ஹை. பீனட் அலர்ஜின்றது நமக்கு அங்கேருந்தே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு ஒன்றும் அலர்ஜி இல்லை. அதான் இங்கே வந்து தெரியாமல் ஒரு குழந்தையோ இல்லை பெரியவங்களோ கூட தெரியாமல் எது கூடயோ மிக்ஸ் ஆனதோ இல்லை லைட்டாக அதில் இருக்க பவுடரோ ஏதோ ஒன்று வாயில் போனாலே அவன் அடிச்சு பிடிச்சிட்டு போயிடணும் டாக்டர் கிட்ட. இல்லை அதுக்கு மாத்திரை கையில் வச்சிருக்கணும். இல்லைன்னா மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ள அவங்க சாவ சான்ஸ் இருக்கு. ஓ அவ்வளோ ஹையான விஷயம் இங்கே பீனட் அலர்ஜி. ஆஹா. அப்புறம் குளூட்டன் அலர்ஜி இருக்கு, நிறைய அலர்ஜி. அப்புறம் லாக்டோஸ் அலர்ஜி இருக்கு. பால் மிக்ஸ் ஆனது ஏதோ ஒன்று லைட்டாக மிக்ஸ் ஆனால் கூட அவனுக்கு அலர்ஜி ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எதனால சாகுறாங்கன்றது ஒரு என்ன புரியாத அளவுக்கு இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் குழந்தைங்க குளிக்கிறாங்க, என்னதான் ஆளுங்க வச்சிருந்தாலும் கூட எவ்வளோ தண்ணி அவங்க குடிக்கிறாங்க, என்ன மாதிரி எங்கே போய் அவங்களுக்கு சோக் ஆகுது அப்படின்றது இன்னும் நிறைய பேரால் தெரியாது. வந்துட்டு எவ்வளோ போயிட்டே தான் இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூலில் வந்து சர்வசாதாரணமாக டெத் இருந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோதான் எமர்ஜென்சி இருந்து என்ன இருந்தாலும்
இதெல்லாம் எவ்வளோ உஷாராக இருக்கணும், எவ்வளோ காஷியஸாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். அஃப்கோர்ஸ் டெத் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். நான் ஆக்சுவலி 2 நாளைக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை என் மைண்டுக்குள்ளேயே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி யோசிச்சிருந்தேன், இப்போ சார் ஒருத்தர் டெக்னிக்கலாக பேசினார் இல்லைங்களா, மிஷினோட கம்பேர் பண்ணி. ஆமா. நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, மிஷினை வந்துட்டு நம்ம வந்துட்டு மிஷின் ஓடலை, கார் ஓடலை, மிஷின் நின்றுச்சு, இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் வந்து அந்த மாதிரி அவன் ஓடலை, நின்றுட்டான், படுத்துட்டான் சொல்கிறது இல்லை, உயிர் போயிடுச்சின்னு சொல்கிறோம். இது ஐ நோ இட்ஸ் லிட்டில் பிட் டீவியேட்டிங் டாபிக் தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே மட்டும் நம்ம ஏன் உயிர் போயிடுச்சின்னு சொல்கிறோம் நான் யோசிச்சு அப்புறம் எனக்கே ஒரு விடை வந்தது. அது என்ன வந்ததுன்னா, மிஷின் ஓடலை அப்படின்றதுக்கும் மனுஷனுக்கு உயிர் போயிடுச்சுன்றதுக்கும் வித்தியாசம் என்னவா இருக்கும்னா, உணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம்தான் வேறுபடுது. இந்த இடத்துல உணர்ச்சியை தான் வந்து ஒரு காலத்தில் அப்படியே உயிராக மாற்றிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா மிஷினுக்கு உணர்ச்சி இல்லை, கேட்காது, பார்க்காது, முகராது, ரைட், சாப்பிடாது, எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை, தொட்டா ஒன்றும் சென்சிட்டிவ்லாம் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் அது உயிராக கருதுறோம். அது உணர்வு போனதுக்கு அப்புறம் அவன் என்ன வெஜிடபிள் ஸ்டேஜில் இருந்தால் அது ஈக்குவல் டு டெத்து தானே, ரைட்? அது ஓடனா என்ன, ஓடலைன்னா என்ன பண்ணா என்ன, ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலி முந்தா நாளா ஒரு 2 நாளைக்கு, நீங்கள் இந்த டாபிக் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என் மைண்டில் 2 நாளாக இது ஓடிட்டு இருக்கு. இந்த கான்செப்ட் கரெக்டாக பார்த்தா இவர் போடுறாரு, இவர் என்ன எங்கேயோ கனெக்ட் ஆகிட்டார் போல இருக்கு நம்மளுடைய தாட்டுக்குன்னு நினச்சேன். ஸோ அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருமே நம்ம உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்கிறோம். ஆக்சுவலி அது உணர்ச்சி தான் அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ரொம்ப நன்றி. அதான் சொல்லுவாங்க மரக்கட்டை மாதிரி மரக்கட்டை இல்ல மரக்கட்டை மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா. உயிர்ங்கிறது கான்சியஸ்னஸ். நம்ம உணர்வு போயிடுச்சு, உணர்வு தான். மைண்ட் ஸ்டார்ட் பண்ண 3வது நாள் நாம போட்ட ப்ரோக்ராம் வாட் இஸ் சோல், அதை பத்தி ஒரு 3 நாள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப நான் கடைசியா சோல்ன்றது என்ன கன்க்ளூட் பண்ணேன்னா, நமக்கு எமோஷன்ஸ் மட்டும் இல்லைன்னா அந்த சோல்ன்ற வார்த்தை வராதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை சொன்னீங்க. மகிழ்ச்சி. வேற யார் பேசுறது? நம்ம ஆனந்த் இதெல்லாம் பேசுறீங்களா? ஆனந்த் இருக்காரு. ஆனந்த், சீனிவாசன். சார் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதான் சார் இப்ப எல்லாருமே வந்து என்னன்னா காசஸ் ஃபார் டெத், பெயின், அதெல்லாம் இது அப்பார்ட்மெண்ட் டாபிக்கா தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பிஃபோர் a few minutes or few hours their death. டெத் பார் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சார் நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த புக் when breath becomes air. இல்ல அதுதான் வாட் இஸ் தேர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுதான் சரி, அதை பத்தி ஏதாவது தான் நானா இருக்கோம் சார், அதுதான் பேசுவோம் நம்ம. அதுதான் அதுக்காக தான் அந்த அதுக்கப்புறம் அந்த ஆடியோ புக் கேட்ட பிறகுதான் நான் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நாளா பேசணும்ட்டு நீங்க அனுப்பிச்ச புக், அது ஆடியோ புக் கேட்ட பிறகுதான் சரி இதை பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த புக் பத்தி பேசலாம். State of mind depends on at what state you meet your death. We meet because we do so many circumstances and so many reasons are there for our last life, last days. அப்போ வந்து நமக்கு என்ன தோணுது அதுதான் that's the causing of last moment. நம்ம பெயின் கேன்சரோட இருந்தோம்னா ஐயோ கேன்சர் பெயின் இருக்குன்னு செத்துடுவோம். இல்ல ட்ராமா வந்துச்சுன்னா ஐயோ அடிபட்டோமே அந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் விச் யூ மீட் யுவர் டெத். இதோ தேங்க்யூ. வாங்க ஆனந்த் பேசுங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா இருந்தது சார், எல்லாரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை சார், ஆனா நிறைய விஷயம் நான் கேதர் பண்ணிட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வேணும் சார். ராமு சார் வந்து அந்த டொனேட் பண்ணன்னு சொன்னார், அது எப்படி பண்றதுன்னு எனக்கு சொல்லுங்க சார். அது நானும் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இந்தியா வந்தா. அது மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். ஓகேங்களா? உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் மெசேஜ் அனுப்புறேன். நான் சார் ஸ்டீபன் சாருக்கு கூட நான் ஷேர் பண்றேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்தது சார், நிறைய விஷயம் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு எதுவும் கொஸ்டின் கேட்கற மாதிரி இல்லை, எல்லாமே ரொம்ப மோர் இன்டு சொல்றது, இது ஒரு புது விஷயம். ஆனா ஒரு விஷயம் மட்டும், இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்றேன். என் லைஃப் பீரியட்லயே வந்து நான் வந்து சின்ன வயசுல என்னுடைய தாத்தா இறந்தப்ப, நான் இறந்த சம்பவத்தை நான் பார்த்ததே கிடையாது சார். என் தாத்தா இறந்தப்ப நான் சின்ன பையனா இருந்தேன், அப்ப எனக்கு தெரியல, விவரம் புரியல. அதுக்கு அடுத்தது வந்து நான் டெத்தையே பார்த்தது கிடையாது. டெத் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த விஷயம் அது பார்க்கும்போது அது வந்து என்னால வந்து அது ஒரு 2 நாளா ஒரு மாதிரி ஷாக்கா இருந்தது எனக்கு. இது வரைக்கும் டெத் எப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அது கூட தெரியாது எனக்கு ஆக்சுவலா. அப்படிதான் நான் வளர்ந்துட்டோம். அது அப்படியே போயிட்டு எப்பயுமே ஏதாவது ஒரு டெத்னா கூட வீட்டுல கூட்டு போக மாட்டாங்க. அது இப்ப நீ வீட்டுல இரு அப்படின்னுவாங்க, அப்பா மட்டும் போயிட்டு வருவாங்க, இல்ல அம்மா மட்டும் போயிட்டு வருவாங்க. அது அப்படியே வளர்ந்துட்டு
எனக்கு எங்க அம்மா இறந்தது 2வது இதை நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி ஷாக்கா இருந்தது. 2-3 நாளா என்னால பேச முடியல, ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தேன். எனிவே அது ஜஸ்ட் நான் ஷேர் பண்ண நினைச்சேன் சார். எனிவே சார், தேங்க்யூ சார், சூப்பர் சார், ஆல் நல்லா இருந்தது சார் இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ராமு சார். சார் உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேற லெவல் சார். ஐயோ என்ன சார், நீங்க ஒரு கடல் சார் நீங்க. என்னமா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, அமுதா மேடம்க்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவங்களும் நடுவில் ஏதாவது திருக்குறள் சொல்லுவாங்க, நடுவில் அவங்களே வர சொல்லுங்க. நடுவில் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இவர் ஆனந்த் நாங்க எல்லாம் ஒன்னா சவுதியில இருந்து செல்வாவோட ஃப்ரெண்டு. செல்வா ஆனந்த் தான் 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணாங்க. இவர் ஸ்டில் சவுதியில தான் இருக்காரு. ஆமா சார். உங்க போன் நம்பர் சொல்லிருங்களா இப்ப? 00966 55 2301809. நான் உங்களுக்கு இதுல வேணா அனுப்புறேன் சார், இந்த மெசேஜ்ல அனுப்புறேன் சார் உங்களுக்கு. தேங்க்யூ. நான் என்கிட்ட நான் கொடுத்துட்டேன். சமயங்கள மறந்து போயிருது, பட் பட் வாங்குறாங்க. நன்றி. ரிஃபைல் ஏதாச்சும் பேசுறீங்களா? இல்ல சார், எல்லாரும் சொன்ன மாதிரி அருமையான தலைப்பு தான். நம்ம இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு டைட்டில் கொடுத்து அருமையா பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் ஜோவிலா தான் சொன்னேன், டாக்டர் புரியுது. அது இல்ல, நம்ம அதை பேசணும்னா ஆமா, ஆரம்பத்துல ராமு சார் எடுக்கும் போது நீங்க கொஞ்சம் அதை கவுண்டர் பண்ணீங்க. அப்பவே டைவர்ட் ஆயிட வேண்டாமேன்றதுக்காக தான் நம்ம இது. இப்போ நம்ம இவரு அவர் பேர் என்ன? ஆனந்த் கணேஷா இல்ல பூபதியோட ஃப்ரெண்ட் பேர் என்ன? சதீஷ் கூட இன்டெப்தா அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் கூட கன்சல்ட் பண்ணி எப்படி ஒரு முடிவுக்கு வருவோம். எல்லாரும் மரணம் ஆகணும். எந்த கோட்டையில இருந்தாலும் நம்மள தப்பி பிடிச்சிக்கிறோம். இரும்பு கேட்டு போட்டாலும் ஒரு டைம்ல பை பை குட் பை அது மாதிரி சொல்ற மாதிரி. லைஃப் ஸ்பேன் ஒரு புக், அதுதான் பேச போறேன் நான். ஒய்வி ஏஜ் அப்படின்றது தான் அது பேச போறேன். நாங்க பேசுவோம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச். நீல் டிகிராஸ் டைசன் பத்தி ஒரு மெசேஜ் தர்றேன். அவர் இந்த ப்ளூட்டோவை டிஸ்குவாலிஃபை பண்ண இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியனோட தலைவராக இருந்தாரு. அவர் தலைமையில் தான் அது ப்ளூட்டோ பிளானட் எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அவ்வளோ பெரிய அஸ்ட்ரானமர், கிரேட் ஆள் இந்த ஃபீல்டில். ஹேடன் பிளானட்டோரியம் நியூயார்க்கில் அவர் கியூரேட்டர் இல்லைன்னா டைரக்டராக இருக்கிறாரு. அவர் சொல்வார், 70% பூமி கடல். உங்க தரையில இருந்து, அதாவது பீச்சில இருந்து, கடற்கரையில இருந்து 100 மீட்டர் தள்ளி ஒரு மனுஷனை அப்படியே உள்ள போட்டோம்னா மொத்த பேரும் செத்து போயிடுவாங்க. யாராலையும் நீந்தி வர முடியாது. 100 மீட்டர் நிலத்துல இருந்து கடலுக்குள்ள கொண்டு போய் யாரை போட்டீங்கன்னாலும் சேர்த்து போயிடுவாங்க. ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்க. இயற்கை உங்களை என்ன டிசைன் பண்ணிக்குதுன்னா, 70% இடத்துல சாவடிச்சிருவேன், பக்கத்திலேயே போகாதன்னு சொல்லி இங்கே இரு அப்படின்னு சொல்லி உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்குது அப்படிங்கிறாரு. ஒண்ணு. அதுக்கப்புறமா பாக்டீரியால ஆரம்பிச்சு பிறந்த அத்தனையும் இயற்கை கொன்னுடுச்சு. அதனால நீங்க தப்பிக்கலாம் முடியாது. நீங்களும் ஒரு நாள் க்ளோஸ் தான் ஆக போறீங்க. நேச்சர் இஸ் அ பிச். நேச்சர் வில் கில் ஆல் ஆஃப் யூ. 99.9999999% of everything that was born, they were all killed by nature. You will also be killed by nature அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் அவர். தேங்க்யூ சார் வெரி மச். அதாவது இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட். இது பேசி ஆகணும்ன்றது ஒரு கட்டாயம் ரொம்ப நாளா எனக்கு இருந்தது. ஏன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம லைஃப்ல நிறைய பேருக்கு நம்ம இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய பேரை பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு அந்த அனுபவம், ஆனந்த மாதிரி ஆளுங்க தான் அனுபவம் இல்லை, ஆனா தெரிஞ்சுக்குவாங்க என்ன நடக்குது அப்படின்றது. நம்மள கொஞ்சம் இருக்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்க்கிற விஷயம், கேட்கிற விஷயம் தாண்டி நம்ம சிந்திக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நடராஜ் சார், வேற எதனா சொல்றீங்களா? இல்ல, ஒண்ணும் இல்ல. நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப சொல்லுங்க சார். இல்ல, உங்களுக்கு தேங்க்ஸ். ரொம்ப கோபால் ரத்னா சார் எதனா சொல்ல போறீங்களா? இல்ல, நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. பிரமாதமா இருந்துச்சு. முகுந்தன் ஓட்டுறதையும் ஒன்னா சேர்த்து சொன்னாரு, சேர்த்துட்டாரு. ஓகே, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் சேர்த்துக்குவீங்களா அடுத்த முறை? நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க இல்லையா? ஆமா, சாகும் தருவாயில இன்னும் அனுபவம் எல்லாம் கொஞ்சம் பேருக்கு இருக்கு. அது எல்லாமே உங்க லைஃப்ல நடந்த அனுபவத்தை நீங்க அங்க கொண்டாந்து சேர்க்கறீங்க. உங்க கான்சியஸ் மைண்டை பைபாஸ் பண்ணி சப்கான்சியஸ் மைண்ட் டேக் ஓவர் பண்ணுது. ஏன்னா உங்க ரேஷனல் திங்கிங் எல்லாம் அடி வாங்கிடுது இல்ல நியர் டெத்துல. அப்போ சப்கான்சியஸ் மைண்ட் டேக் ஓவர் பண்ற போது லைஃப் முழுக்க என்ன நடந்ததோ
அதுல நரகம், சொர்க்கம், யமதர்மன், சித்திரகுப்தன் நம்ம எல்லாம் வரும். நிறைய ஏன்னா பேர் உங்களுக்கு இருக்காங்க, கற்பிக்கப்பட்டது. நிறைய இல்ல விஷயங்கள். அதாவது செத்தவங்களை எல்லாம் பாக்குறாங்களா? அவங்க உடம்பு இல்லையே, அப்ப என்னன்னு பாக்குறாங்க? இல்ல உடம்பு பாக்குறது இல்லாத இல்ல சார், பார்த்த மாதிரி ஒரு இல்லூஷன், இல்லூஷன் தான். இல்லூஷன், ஒரு பயம், ஒரு பயம் உடம்புல வருது. இது என்னோட ஃப்ரெண்டோட மதர் இறக்குறப்ப அவங்க அவங்க இதெல்லாம் சொல்லி இருந்தாங்க. இது எல்லாம் அவங்க அவங்க கூட முன்னாடி யார் சேர்த்தாங்களோ அவங்க எல்லாம் எதிர்க்க தேடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இருந்தாங்க. இது ஒரு இல்லூஷன் தான், மற்றபடி illusion, hallucination, delusion அவ்வளவுதான். எல்லாம் இதான் விஷயம். lack of conscious awareness, உடம்பு சார் சிம்பிள் சார், சிம்பிள். உடம்பு மெக்கானிசம் நின்னு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம இது. அது செல்வா சொன்ன மாதிரி இட் இஸ் டோட்டலி ஒரு ஃபங்க்ஷன் நின்னு போகுது. அதுக்கப்புறம் மண்ணாயிடுறோம், வேற ஒன்றும் கிடையாது. இதுல நம்ம எக்ஸாகரேட் பண்ணி எமோஷன்ஸ்ல அட்டாச் பண்ணி நம்ம நிறைய அன்வான்டட்ல நம்ம பார்க்காததெல்லாம், நம்ம அனுபவிக்காதெல்லாம், கதை கட்டி விடுறதெல்லாம் நம்ம மன்னன் எப்பயுமே. அதுல எந்த விதத்திலயும் இது நம்மள மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பல விஷயங்கள், இல்லாத விஷயங்களை உருவாக்குறதுல நம்ம ஆளுங்களுக்கு யாரையும் அடிச்சுக்கவே முடியாது. அதுதான் இயற்கை. மகிழ்ச்சி, ஒரு நல்ல டிஸ்கஷன். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்ற எல்லாமே இந்த மெஷினு கெட்டு போச்சு. ஹார்ட் நின்னுடுச்சு, லங்ஸ் நின்னுடுச்சு, பிரெயின் எல்லாம் போயிடுச்சு. இதுல இருந்து நீங்க இன்னொரு சோலை எடுத்து அதுல இருந்து இன்னொரு ஆன்மாவோ இன்னொரு உயிரோ வர முடியாது. ஒரு மோட்டார் நின்று போச்சு, ஒரு காரு மோட்டாரை எடுத்துன்னு போய் நீங்க வேற எதுனா ஒரு சைக்கிள்ல வச்சு ஓட்டலாம். ஆனா மோட்டார் ஃபங்க்ஷனலா இருக்கணும். இது ஃபங்க்ஷனலாவே இல்லையே, மொத்தமாவே கெட்டு போச்சு. எல்லாம் கெட்டு போனது. இதை வச்சு நீங்க எப்படி இன்னொரு உயிரை உருவாக்குவீங்க? இன்னொரு ஜென்மம் எப்படி வரும்னு கேட்பாரு அவரு. டாப் கிளாஸா மிஷின் இருந்ததுன்னா இன்னொன்னு பண்ணிடலாம். மெஷின் கெட்டு போச்சு, 2 நாள் ஆனா டிகே ஆக போகுது. இதுல இருந்து எப்படி வரும்னு கேட்பாரு டாக்கின்ஸ். ஒவ்வொரு செல்ல செத்து போகுது. அதுக்கப்புறம் நீ எப்படி இத பத்தி யோசிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல. லைஃப் ஃபோர்ஸ் எப்படி வரும்? சொல்லுங்க ஆனந்த், ஏதோ சொல்ல வரீங்க சார். திருக்குறள்ல டெத்த பத்தி ஏதாவது இருக்கா சார்? குறள் ஏதாவது சொல்லுவீங்களே நீங்க? ஏதாவது ஒரு ஒருவன் இன்றில்லை எண்ணம் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னா சார் இந்த உலகத்தோட இயற்கை. இன்னொரு முறை சொல்லுங்க சார். நெருநல் உளன் ஒருவன் நேற்று இருந்தவன் இன்றில்லை என்னும் பெருமை, இந்த அட்டகாசமான பெருமை இந்த உலகத்துக்கு உண்டு. நேற்று இருந்தாரு, இன்னைக்கு இல்லை. தூங்குவது போதும் சாக்காடு, விழிப்பது போதும் பிறப்பு அப்படிங்கிறது இன்னொன்னு. தூங்குவது போதும் சாக்காடு, தூங்குற மாதிரியே இருக்குமா இறப்பு, விழிப்பது போல இருக்குமா பிறப்பு. சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. ஓ சரி சரி சரி, சூப்பர் சார், சூப்பர் சார். அருமை கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். see you சார். bye, good night சார். இன்னொரு இன்ஃபர்மேஷன், வேர்ல்டு கிளாக்னு ஒண்ணு இருக்குது, நெட்ல போடுங்க. வேர்ல்டு கிளாக்ல எவ்வளவு பேர் பிறகுறாங்க, எவ்வளவு